ஹாய் கைஸ், வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட். நம்ம சப்ஸ்கிரைபர் ஸ்ரீகிருஷ்ணான்னு ஒருத்தர் சூப்பர் சாட் பண்ணியிருக்காரு. அதனால தேங்க்யூ ப்ரோ, கீப் சப்போர்ட்டிங். சோ இப்போ வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஜீனியஸ் டார்க் நைட் மான்வாவோட 39வது சாப்டர்ல இருந்து 41வது சாப்டர் வரைக்கும் தான். இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோ எல்லாம் பார்க்கலாம், மறக்காம போய் செக் பண்ணி பாருங்க. வீடியோவோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அண்ட் இந்த மாதிரி புது புது அனிமி மான்வாலாம் வேணும்னா சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிட்டு பாருங்க. அப்படியே கைஸ் கீழே ஹைப் பட்டன் இருக்கும், அதையும் கொஞ்சம் தட்டி விட்டீங்கன்னா கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சோ ஓவரா பேசாம ஸ்ட்ரைட்டா கதைக்குள்ளே போயிடலாம். போன சாப்டர் எங்க முடிஞ்சிருக்கோம்னா, எல்லாருமே அந்த டெஸ்ட்டுக்கோசரம் கிறிஸ்டலை தேடி போயிருப்பாங்க குரூப் குரூப்பா. ஹீரோ மட்டும் நான் தனியா போய் எல்லா கிறிஸ்டலையும் எடுக்க போறேன் அப்படின்ட்டு கிளம்பி இருப்பான். அதோட தான் போன சாப்டர் முடிச்சிருப்போம். இந்த சாப்டர் அதுல இருந்து தான் கண்டினியூ ஆகுது. சாப்டரோட ஸ்டார்டிங்லயே ஹீரோவும் எதிரில் வந்த எல்லா மிருகத்தையும் போட்டு தள்ளிட்டு அவன் பாட்டுன்னு எந்த ஸ்டோனியுமே எடுக்காம போயிட்டு இருக்கான். இவன் இப்படி போறதை யாரோ தூரமா நின்னு பாக்குறாங்க. யாருன்னு பார்த்தா ஏதோ ஒரு பொண்ணு தான் நின்னு பாத்துட்டு இருக்கா. ஹீரோ போன உடனே ஹீரோ பின்னாடியே இவளும் அப்படியே நடந்து போறா. அப்படியே அந்த இடத்துல சீனை கட் பண்ணி வேற யாரோ உல்ஃப் எல்லாம் போட்டு தள்ளுறாங்க. யாருன்னு பார்த்தா டாய்லா தான். டாய்லா அந்த பிரின்சஸ் கூட டீம் அப் பண்ணி எல்லாரையும் போட்டு தள்ளிட்டு இருக்கா. அவளும் இந்த நாக்ஸ் எங்க போனா, நானும் அவன் கூட தனியா போயிடலான்னு பார்த்தேன் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் போதே அந்த பிரின்சஸ் கூட இந்த ரோஸ் கலர் மண்டையும், டாய்லா என்ன பண்ணிட்டு இருக்க, நான் உனக்கு எவ்வளவு பெரிய வேலையை கொடுத்துருக்கேன், பிரின்சஸ ப்ரொடெக்ட் பண்ற வேலைய, நீ என்ன மூஞ்ச இவ்வளவு சோகமா வச்சுட்டு சண்டை போட்டுட்டு இருக்க, ஹாப்பியா சண்டை போடு அப்படின்ட்டு அவ கத்துறா. இவளும் சரி சரி அப்படின்றா. கொஞ்ச நேரம் கழிச்சு எல்லாத்தையும் போட்டு தள்ளிட்டு இவங்களும் பாத்துட்டு இருக்காங்க. அந்த பிரின்சஸும் வந்து எனக்கு தெரிஞ்சு நம்ம நினைச்சதோட ஹையான லெவலுக்கே வந்துட்டோம்னு நினைக்கிறேன். இந்த கிறிஸ்டல் தான் இருக்கிறதுலே ஹை கிரேடான கிறிஸ்டலா இருக்கும். பிரின்சஸ் இப்படி சொன்ன உடனே அந்த ரோஸ் கலர் மண்டியும் இருக்கலாம், ஆனா இந்த டெஸ்ட் யாரால உருவாக்கப்பட்டதுன்றத மறந்துட்டீங்களா? இது இந்த அகாடமியோட டீன் நோவாவால உருவாக்கப்பட்டது. கண்டிப்பா இதோட இந்த டெஸ்ட் முடியாது, எதனா ஒரு ஹிடன் பீஸ் இருக்கணும். இப்படி சொன்ன உடனே பிரின்சஸும் ஆமா நான் அதுக்கு ஒத்துக்கிறேன் அப்படின்ட்டு இவளும் சுத்தி இருக்க சோல்ஜர்ஸை திரும்பி பாக்குறா. இவங்களுக்காக சண்டை போட்டு மிச்சம் இருந்த எல்லாருமே பயங்கர டயர்ட்ல இருக்காங்க. அந்த பிரின்சஸும் ஆனா எனக்கு தெரிஞ்சு இதுக்கு மேல நம்மளால கண்டினியூ பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன், அதுவும் சோல்ஜர்ஸ் இந்த நிலைமையில வச்சுக்கிட்டு. பிரின்சஸ் இப்படி சொன்ன உடனே ரோஸ் கலர் மண்டியும் ஆனா அந்த விஷயம் நான் நடக்கிறதுக்கு விட மாட்டேன். நான் பிரின்சஸுக்கு ப்ராமிஸ் பண்ணியிருக்கேன் இந்த டெஸ்ட்ல அவங்களை ஃபர்ஸ்ட் பிளேஸ் எடுக்க வைப்பேன்னு. ஏன்னா இப்ப இருக்கிற கரண்ட் ஆர்கேம் எம்பரர் அது கோர்ல இருந்தே அழிஞ்சிட்டு வருது. சோ இந்த எம்பையரை நான் பழைய க்ளோரிக்கு எடுத்துட்டு போனேன்னா அந்த த்ரோனுக்கு ஒர்த்தியான ஒரு ஆளை நான் சூஸ் பண்ணணும். அதுக்காக நான் என்ன வேலை வேணா பண்ணுவேன். இவ இப்படி யோசிச்சுட்டு இருக்கும் போதே டாய்லாவும் நான் நல்லா தான் இருக்கேன், பிரின்சஸுக்கு ஓகேனா நான் நல்லா இருக்க மிச்ச சோல்ஜர்ஸையும் கூப்பிட்டு நம்ம இதுக்கு மேல கிளைம் அப் பண்ணி போலாம். நானும் அதே விஷயத்த தான் யோசிச்சேன். ஆனா பிரின்சஸும் இதெல்லாம் கேட்டு அவளும் இதெல்லாம் பண்ணுமா அப்படின்னு யோசிக்கிறா. யோசிச்சுட்டு சரி நீங்க சொல்றதுதான் கரெக்ட், நம்ம இருக்கிற மிச்சம் எல்லாருமே கூப்பிட்டு இன்னும் கொஞ்சம் மேல போவோம் அப்படின்றா. அப்படியே கட் பண்ணி ஹீரோவை தான் காட்டுறாங்க. அவனும் ஏதோ பனி சூழ்ந்த இடத்துல நின்னுட்டு இருக்கான். ஹீரோக்கு பனி ஒத்துக்காதுல சிஸ்டம்ல இருந்தும் உங்களோட நெகட்டிவ் ட்ரேட் கோல்ட் ஹேண்ட் அண்ட் ஃபீட் ஆக்டிவேட் ஆயிருச்சு. இதனால உங்க மூவ்மெண்ட் ஸ்பீடும் பிரீத்திங்கும் கஷ்டமா இருக்கும், உங்களுக்கு உங்களோட எல்லா ஸ்டாட்ஸுமே டிக்ரீஸ் ஆகுது அப்படின்னு வருது. ஹீரோ இதெல்லாம் பார்த்துட்டு இதெல்லாம் எனக்கு நடக்கணும் ஏற்கனவே தெரியும் அப்படின்ட்டு அவன் சொடக்கு போடுறான். கையில நெருப்பு வருது. சிஸ்டம்ல இருந்தும் நீங்க பேசிக் மேஜிக்கான இன்ஃபர்னோ யூஸ் பண்ணிருக்கீங்க, அதனால உங்க பெனால்டி டிசப்பியர் ஆயிடுச்சு அப்படின்னு வருது. ஹீரோவும் இதை பார்த்துட்டு நான் இந்த உடம்பு வச்சுட்டு இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் வரணும்னா அதுக்கு நான் இந்த கோல்ட்னஸ் தான் நீக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எதிரில் பாக்குறான். பார்த்துட்டு எனக்கு தெரிஞ்சு நான் ரொம்ப க்ளோஸா வந்துட்டேன்னு நினைக்கிறேன். ஹீரோவும் இப்படி சொல்லிட்டு முன்னாடி நடந்து போறான். நடந்து போயிட்டு ஹீரோவும் நின்னு இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் அந்த ஃப்ரோசன் விச் நோவாவால மட்டும்தான் பண்ண முடியும். எனக்கு நல்லாவே தெரியும் இதுதான் இந்த மவுண்டனோட டாப்னு. ஆனா நான் நினைச்சதை விடவே இந்த இடத்துல ஏகப்பட்ட ஐஸ் இருக்கு. ஹீரோவும் இப்படி எல்லாம் யோசிச்சுட்டு அவன் கண்ணை மூடி தரையில அவன் மொத்தமான அவன் ரிலீஸ் பண்றான். இந்த இடம் பாக்குறதுக்கு ஒரு நார்மலான ஐலாண்டு மாதிரி இருக்கலாம், ஆனா அது அப்படி கிடையாது. நோவா இத ஒரு ஆர்டிபிஷியல் லேப்ரண்டா தான் உருவாக்கி இருக்கா. அப்ப கண்டிப்பா இங்க இருக்கிற உயிரினத்துல இருந்து அசைற ஒவ்வொரு பொருளுமே மேஜிக்கால தான் உருவாயிருக்கு அப்படின்ட்டு ஹீரோ மானாவை ரிலீஸ் பண்ணதுல எல்லாத்தையுமே சுத்தி இருக்கிறதெல்லாம் சென்ஸ் பண்றான். அதுங்களும் மானாவால உருவாகி இருக்கிறதுனால ஹீரோவும் அதெல்லாம் சென்ஸ் பண்ணிட்டு என்னால நம்பவே முடியல, அவகிட்ட எந்த அளவுக்கு தான் மானா இருக்கு, ஆனா இப்ப அந்த விஷயம் எனக்கு இம்பார்ட்டன்ட் இல்ல. இவனும் இப்படி சொல்லிட்டு நிமிந்து பார்த்தா அந்த மொத்த காடுமே அதிருது. என்னன்னு பார்த்தா ஐஸ் ட்ரோல்ஸ் வருது. அது உள்ள இருந்து ஒரு 3-4 ஐஸ் ட்ரோல்ஸ் வந்து ஹீரோ சுத்து போட்டு நிக்குது. ஹீரோவும் அது முன்னாடி அப்படியே கெத்தா நின்னுட்டு இருக்கான். ஹீரோவும் இந்த ஐஸ் ட்ரோல்ஸ் இது ரொம்பவே மோசமான ஒண்ணு, ஏன்னா இது கிட்ட டன் கணக்குல ஹெச்பியும் ரீஜெனரேஷன் எபிலிட்டியும் இருக்கு. இந்த மான்ஸ்டர் எதுக்கு பேர் போனதுன்னா இந்த கேமை விளையாடுற புது பிளேயர்ஸ் எல்லாம் கொல்ற அதிகமான மான்ஸ்டர்ல இதுவும் ஒண்ணு. ஆனா என் கூட கம்பேர் பண்ணும்போது இதெல்லாம் எனக்கு ஒண்ணுமே கிடையாது. ஹீரோ இப்படி சொல்லும் போது அந்த ஐஸ் ட்ரோலும் ஒரே அட்டாக் ஹீரோ சைட்ல டாச் பண்ணிடுறான். இவன் டாச் பண்ணி நிக்கும் போதே இன்னொன்னு பின்னாடி இருந்து ஒரு ஸ்லாஷ் வந்து ஹீரோவும் கீழே குனிஞ்சு தப்பிச்சிடறான். தப்பிச்சு ஹீரோவும் அதை பார்த்து நின்னுட்டு இருக்கும் போதே ஒன்னு ஸ்டாப் பண்ண வருது. அதை ஹீரோ அசால்ட்டா டிஃப்ளெக்ட் பண்ணிடுறான். பண்ணிட்டு இதெல்லாம் எனக்கு ஒரு பெரிய விஷயமே கிடையாது, நோவா எப்பவுமே ஸ்ட்ராங்கான ஸ்டூடெண்ட்ஸ் மேல பயங்கர அப்சஷனா இருப்பா, அதுக்குன்னு அவ ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இந்த அளவுக்கு கார்னர் பண்ற அளவுக்கு ஒரு விஷயத்தை உருவாக்கி இருப்பான்னு என்னால யோசிக்க முடியல. ஆனா இந்த ட்ரோல்ஸ் ஒன்னும் அவ்வளவு ஈஸி கிடையாது ஸ்டூடெண்ட்ஸால கொல்ல முடியற அளவுக்கு. சொல்ல போனா இந்த ட்ரோல்ஸ் எல்லாம் எனக்கு தெரிஞ்சு ஒரு லோ மிட் கிரேட் அளவுக்கு ஸ்ட்ராங்கான ஒன்னா இருக்கும். அதுவும் இல்லாம இந்த சிச்சுவேஷன் மட்டும் இப்ப உண்மையா நடந்திருந்தா இந்த இடத்துல இருக்க மொத்த பேருமே செத்துருப்போம். ஹீரோவும் இதை யோசிச்சுட்டு
யோசிச்சுட்டு முன்னாடி பாக்குறான். முன்னாடி பார்த்தா ட்ரோல்ஸ் எல்லாமே முன்னாடி நின்னுட்டு இருக்கு. ஹீரோ பின்னாடியே ஒரு பொண்ணு வந்திருக்கோம்ல, அவளும் ஹீரோ இதெல்லாம் பண்றத நின்னு பாத்துட்டு இருக்கா. இத பார்த்தாலே எனக்கு தெளிவாவே தெரியுது, இந்த டெஸ்ட்ல இருக்க இந்த ட்ரோல்ஸ் எல்லாமே ஒரு அட்டாக் பேட்டர்னை தான் ஃபாலோ பண்ணுது. மொதல் இருக்க ட்ரோல் அது வெர்டிகல் ஸ்லாஷ் யூஸ் பண்ணுது, ரெண்டாவதா இருக்க ட்ரோல் அது ஹாரிசான்டல் ஸ்லாஷ் யூஸ் பண்ணுது, அண்ட் கடைசியா இருக்கிறது அது பவர்ஃபுல்லான ஒரு ஸ்டாப் போர்ஸ் யூஸ் பண்ணுது. சோ அதனால இந்த விஷயத்தெல்லாம் என்னால ஈஸியாவே பேரி பண்ண முடியும். ஹீரோ அப்படி சொல்லிட்டு அந்த ட்ரோல் அட்டாக்க பேரி பண்ணிட்டு அது பின்னாடி வந்துடுறான். வந்தவனும் திரும்பி அந்த ட்ரோல் நெஞ்சிலே ஒரே போட்டு ஹீரோவும் கத்திய திருப்பி வச்சு அது நெஞ்சிலே ஒரே சொருவிறான். அந்த ஸ்வாட எடுத்து சொருவி கிண்டி வெளியே எடுத்துறான். அவன் ஸ்வாட ஹீரோவும் வெளியே எடுத்து அந்த ட்ரோலோட ஹெட்லே ஒரே ஷாட்டு, தலை துண்டா போயிடுச்சு அந்த ட்ரோலுக்கு. கொஞ்ச நேரம் கழிச்சு ஹீரோ எல்லா ட்ரோலையும் போட்டு தள்ளிடுறான். போட்டு தள்ளிட்டு அவனும் அந்த ட்ரோல் உடம்புல கை விடுறான். கை விட்டு ஏதோ கிரே கலர்ல ஒரு கிறிஸ்டல் எடுக்கிறான். எடுக்கும் போது ஹீரோவும் நான் கடைசியா அந்த கிரே கலர் கிறிஸ்டலை கண்டுபிடிச்சிட்டேன். நான் மத்த கிறிஸ்டல் எல்லாம் எடுக்காததுக்கு ஒரே காரணம் ஏன்னா இந்த கிரே கிறிஸ்டல் தான். இந்த கிரே கிறிஸ்டல் இது ஒரு ஹிடன் பீஸ், நோவாவால இந்த இடத்துல வைக்கப்பட்டது. இந்த கிரே கிறிஸ்டல் எதுக்கு யூஸ் ஆகும்னா, நான் அந்த கிரே கிறிஸ்டல் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி அவகிட்ட இருந்து ஒரு ஸ்க்ரோலை நான் வாங்கிக்கலாம். இப்ப எனக்கு அந்த ஸ்க்ரோல் தான் ரொம்ப முக்கியமா தேவைப்படுது. அந்த ஸ்க்ரோல் எதுக்குன்னா அவர் ஆஃப் ஜீனியஸுக்கு தான். ஸ்டோரியோட இந்த பாயிண்ட்ல இருந்து இதுக்கப்புறம் ஸ்ட்ரென்த் தான் ரொம்ப முக்கியமா தேவைப்படும். அதனால நான் அவகிட்ட இருந்து அந்த ஸ்க்ரோலை வாங்கி என்னோட அவர் ஆஃப் ஜீனியஸ்ல யூஸ் பண்ண போறேன். ஹீரோ இதெல்லாம் யோசிச்சுட்டு இருக்கும் போது அந்த இடத்துல சீனை கட் பண்ணி வேற யாரையும் காட்டுறாங்க. அவங்க கையிலயும் அந்த பர்பிள் கிறிஸ்டல் இருக்குது. யாருன்னு பார்த்தா அந்த மர்ச்சன்ட் பொண்ணு இருந்ததுல அவ டீம்ல தான் யாரோ ஒரு பொண்ணு அந்த கிறிஸ்டலை கையில வச்சுட்டு, எனக்கு தெரிஞ்சு நம்ம டீம் தான் ஹையஸ்ட் ஸ்கோர் எடுக்கும், ஏன்னா இந்த கிறிஸ்டல் நம்ம கிட்ட கிடைச்சிருக்கு. ஆமா நீ சொல்றதும் சரிதான் அப்படின்ட்டு இவங்க கும்பலா பேசிட்டு இருக்காங்க. சைட்ல இருக்க பொண்ணுங்களும் ஆமா நீ சொல்றதுதான் சரி, நம்ம வேற லெவல், நம்ம கடைசியா இந்த விஷயத்த கண்டுபிடிச்சிட்டோம். இவங்க எல்லாம் இப்படி பேசிட்டு இருக்கும் போது அந்த மர்ச்சன்ட் பொண்ணும் ஆமா இது ஒண்ணும் அந்த அளவுக்கு பிரச்சனையான ஒரு விஷயம் கிடையாது. இவளும் இதை சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே இவளுங்க சொல்றது எல்லாமே உண்மைதான், இதை வச்சுட்டு நம்மளுக்கு ஒரு குட் ரிசல்ட் வர வைக்க முடியும். ஆனா எனக்கு ஏன் இந்த விஷயம் ரொம்ப அன்ஈஸியா ஃபீல் ஆகுது அப்படின்ட்டு ஹீரோ தனியா போயிருப்பான்ல, அதை இவ யோசிச்சு பாக்குறா. அதை யோசிச்சுட்டு இவ வேற ஏதோ ஒரு விஷயத்த யோசிக்கிறா. என்னன்னு பார்த்தா இவ சின்ன வயசுல தான் காட்டுறாங்க. யாராவது ஷோல்டர் மேல கை வச்சுட்டு நீ நாக்ஸ் ஃபேமிலியோட யங் மாஸ்டர் கிட்ட சண்டை போட்டியா, ஏன் இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ண, நான் உங்ககிட்ட ஏற்கனவே சொன்னேன் தானே நம்ம ஃபேமிலியை யாருமே கீழே பார்க்க கூடாது, அந்த மாதிரி நடந்துக்கணும் உங்ககிட்ட சொன்னேன் தானே அப்படின்ட்டு இவங்க அப்பா தான் இவகிட்ட கத்திட்டு இருக்காரு. மேல போகணும், நம்ம இப்ப இருக்கிறத விட இன்னும் ஹைட்டா மேல போகணும், நீ என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது, நாக்ஸ் எப்படியாச்சும் உன் சைடுக்கு நீ கொண்டு வந்தே ஆகணும், உன்கிட்ட இருக்கிற எல்லாத்தையுமே கொடுத்து நீ கொண்டு வரணும், நீ அதுக்காக என்ன சாக்ரிஃபைஸ் பண்ணாலும் சரி. இவங்க அப்பா அப்படியே பயங்கர டெரரா இந்த விஷயத்தெல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. இவளும் சின்ன பொண்ணு இல்ல, இவங்க அப்பா பேசுறதெல்லாம் கேட்டு இவளும் அப்படியே கண்ணு கலங்கி நின்னுட்டு இருக்கா. நிக்கும் போதே இவளும் எங்க அப்பா ஒரு தடவை கூட என்ன அவர் பொண்ணா மதிச்சதே கிடையாது, ஆனா இந்த நாக்ஸ் ஏன் தனியா போனா, அவனுக்கு ஒரு விஷயத்துல கெயின் இல்லைன்னா அந்த விஷயத்த அவன் கண்டிப்பா பண்ண மாட்டான். இவன் தனியா போயிருக்கானா கண்டிப்பா அதுக்கு எதனா ஒரு காரணம் இருக்கும். ஒருவேளை இந்த டெஸ்டோட ஹிடன் சீக்ரெட் எதனா அவனுக்கு தெரியுமா? இவ்வளவு இதெல்லாம் யோசிச்சுட்டு உங்க எல்லாருக்குமே நான் ஒரு ப்ரொபோசல் வச்சிருக்கேன். இதுக்கு மேல யாரு என் கூட ஹையா சேர்ந்து கிளைம் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ என் ஃபேமிலி பேர் மேல சத்தியமா சொல்றேன், நான் உங்களுக்கு தரேன்னு சொன்ன ரிவார்டை விட டபுள் மடங்கா உங்களுக்கு தருவேன். இவ இப்படி சொல்றதை கேட்டு சுத்தி இருந்தவங்களும் உனக்கு இந்த கிறிஸ்டல் பிடிக்கலையா, இதுக்கு மேலயும் நம்ம ஹையா கிளைம் பண்ணோம்னா அது ரொம்ப டேஞ்சர் தான் நம்மளுக்கு. இவங்க சொல்றதை கேட்டு அந்த மர்ச்சன்ட் பண்ணோம் கண்டிப்பா எந்த அளவுக்கு ரிஸ்க் நம்ம எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு தானே ரிவார்ட் நம்மளுக்கு கிடைக்கும். இவ இப்படி சொன்ன உடனே நான் வரேன்றானுங்க சுத்தி இருக்கிறவனுங்களாம். இவ்வளவு இதெல்லாம் பார்த்துட்டு இந்த உலகத்துல பணம் தான் எல்லாமே, எனக்கு தெரியல இந்த நாக்ஸ் என்ன யோசிச்சுட்டு இருக்கான்னு, ஆனா இவனை போய் செக் பண்றதுல எந்த ஒரு பிரச்சனையும் எனக்கு வராதுன்னு நினைக்கிறேன். இவ்வளவு இதெல்லாம் யோசிச்சுட்டு சரி வாங்க கிளம்பலாம் அப்படின்றான். அந்த இடத்துல சீனை கட் பண்ணி மறுபடியும் ஹீரோவை தான் காட்டுறாங்க. ஹீரோவும் அந்த ஐஸ் ரோல்ஸ் எல்லாத்தையும் போட்டு தள்ளிட்டு நான் ஏன் இவ்வளவு பெரிய ரிஸ்க் இந்த இடத்துல எடுத்தேனா, எப்பவுமே ஹை ரிஸ்க் இருக்கிற இடத்துல தான் ஹை ரிட்டர்ன்ஸும் இருக்கும். அவ சொன்னதே தான் ஹீரோவும் இந்த இடத்துல இப்ப யோசிச்சு பார்த்துட்டு இருக்கான். யோசிச்சு பார்த்துட்டு ஹீரோவும் நான் அவர் ஆஃப் ஜீனியஸை என்ஹான்ஸ் பண்ற சான்ஸ் எனக்கு ஜீரோல தான் இருக்கு, சொல்ல போனா இது இம்பாசிபிளான ஒரு விஷயம் தான். அது எது வரைக்கும்னா நான் என்னோட ஹிடன் ஸ்டேட் எஜிலிட்டி அன்லாக் பண்ற வரைக்கும். எனக்கு நல்லாவே தெரியும் நான் இவ்வளவு விஷயம் பண்றதுனால கண்டிப்பா நிறைய பீப்புள்ஸோட அட்டென்ஷனை நான் அட்ராக்ட் பண்றேன்ட்டு, ஆனா என்னால அந்த விஷயத்துக்கு ஒண்ணுமே பண்ண முடியாது. ஹீரோவும் இதெல்லாம் யோசிச்சுட்டே இருக்கும்போது டக்குன்னு சைட்ல திரும்பி பார்த்து எதையும் நோட்டீஸ் பண்றான். என்னன்னு பார்த்தா ஹீரோ நோக்கி ஏதோ ஒரு கத்தி வந்திருக்கு. ஹீரோவும் அதை தட்டி விட்டு யாருன்னு திரும்பி பாக்குறான். திரும்பி பார்த்தா பெராதான் வந்திருக்கான். அவனும் வந்து இந்த மாதிரி ஒரு இடத்துல நான் மறுபடியும் உன்னை பாப்பேன்னு நான் யோசிச்சே பார்க்கல, சொல்ல போனா உங்களை மறுபடியும் இந்த இடத்துல பார்த்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம். எங்களோட நாக்ஸ் இவன் வந்ததை ஹீரோவும் பார்த்துட்டு இவன் இந்த இடத்துல என்ன பண்ணிட்டு இருக்கான் அப்படின்ட்டு ஹீரோ இவனை பாக்குறான், இவன் ஹீரோ பாக்குறான். அப்படியே ஒருத்தர பார்த்தோம் அப்படின்னு பாத்துட்டு இருக்கானுங்க ரெண்டு பேரும். ஹீரோவும் இது நடக்கவே கூடாது. ஹீரோ இப்படி யோசிச்சுட்டு பெராவோட இன்ஃபர்மேஷன் எல்லாம் பாக்குறான். இந்த இன்னர் லூனட்டிக்லே ஒரு ஸ்ட்ராங்கஸ்டான கேரக்டர், அதுவும் இல்லாம 3 ஸ்வாட் எம்பரர்ல இவனும் ஒருத்தன். இந்த மாதிரி பிக் ஷாட்டான ஒரு ஆளு இந்த இடத்துல என்ன பண்ணிட்டு இருக்கான். இவன் இந்த டைம்ல புரோட்டகனிஸ்ட் கூட தானே சண்டை போட்டுட்டு இருக்கணும். அப்படி சண்டை போடும் போது அந்த புரோட்டகனிஸ்டோட கைண்ட்னஸ் பிடிச்சி
அந்த புரோட்டகனிஸ்டுக்கு ஹெல்ப் பண்றேன்ட்டு அந்த மர்ச்சன்ட் பொண்ணுக்கு வர இருக்கிற ஆபத்தை இவன் தான் தடுப்பான். ஆனா இவன் இந்த இடத்துல என்ன பண்ணிட்டு இருக்கான்? ஒரு செகண்ட் இரு. ஹீரோ இப்படி யோசிச்சுட்டு இருக்கும் போதே பெராவோ இன்னொரு கத்தியை தூக்கி போடுறான். இந்த இடத்துல ஏதோ தப்பா இருக்கு. இவன் தூக்கி போட்ட கத்தியை ஹீரோ தடுத்துட்டு, இந்த பெரா இவன் கூட சண்டை போட வேண்டிய அந்த புரோட்டகனிஸ்ட் எங்க? நீ கையில தூக்கிட்டு சுத்திட்டு இருக்க ஒரு விஷயம், அது பார்க்க கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குது. நீயே அதை என்கிட்ட கொடுத்துட்டுனா உனக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்ல. இவன் சொன்னதை கேட்டு ஹீரோவும் அவனோட ஆக்டிங் ஜீனியஸ் ஆக்டிவேட் பண்ணிட்டு மூஞ்ச அப்படியே டெரரா வச்சுன்னு, அசிங்கமான பூச்சியே, உனக்கு எவ்வளவு தைரியம் என்கிட்ட இப்படி பேசுறதுக்கு? ஹீரோவும் இதை சொல்லிட்டு நிக்கும் போதே பெராவும் ஹீரோவை அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிடறான். ஹீரோவும் மனசுக்குள்ளேயே, நான் யோசிக்கிறது மட்டும் கரெக்டா இருந்தா இவன் கூட சண்டை போட வேண்டிய அந்த புரோட்டகனிஸ்ட் அப்ப கண்டிப்பா இந்த உலகத்துல எக்ஸிஸ்டே ஆகலன்னு நினைக்கிறேன். ஹீரோ இதெல்லாம் யோசிச்சுட்டு இருக்கும் போதே அவனும் ஹீரோவை சரமாரியா தாக்கிட்டு இருக்கான். பெராவும் ஹீரோவை ஸ்டாப் பண்ணலான்னு வரான். ஹீரோவும் அதுல இருந்து சாஞ்சி தப்பிச்சிடறான். தப்பிச்சுட்டு ஹீரோவும், இவனை எப்படியாச்சும் நான் இந்த இடத்துல தடுத்தே ஆகணும். அடச்சா, ஏண்டா ஸ்டோரி இந்த அளவுக்கு போட்டு குழப்பறிய, இதுக்கெல்லாம் நீ ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துவியா? நீ என்ன பேசிட்டு இருக்கேன்னு எனக்கு தெரியல. ஆனா ஆரம்பத்துல இருந்தே உங்ககிட்ட ஏதோ ஒரு விஷயம் சஸ்பிஷியஸா இருக்குன்னு நான் யோசிச்சுட்டே இருந்தேன். ஏன்னா நான் முதல் தடவை உன்னை சேடன்ல பாக்கும்போது நீ உன் ஸ்வாட ரொம்ப பெர்ஃபெக்ட்டா யூஸ் பண்ணிட்டு இருந்த. என்னதான்டா சொல்ல வர? எனக்கு தெரிஞ்சு நீ ஏதோ ஒரு விஷயத்த பத்தி ரொம்ப கவலைப்படுற போல. நீ உன் ஸ்வாட மட்டும் என்கிட்ட கொடுத்துட்டுனா நீ உன் வழியை பார்த்துட்டு போயிடலாம், நான் ஏன் வழியை பார்த்துட்டு போயிடலாம். அதுவும் இல்லாம உன் கையில இருக்க அந்த பிளாக் கிறிஸ்டல், அதை பார்க்கும் போதே தெரியுது சாதாரண கிறிஸ்டலோட ஹை மார்க் அது தரும்ட்டு. நீ கேட்டதுக்கு நான் ரெஃப்யூஸ் பண்ணா அப்ப எனக்கு வேற வழி இல்ல, உன் கூட நான் சண்டை போட்டு தான் ஆகணும். இவனுக்கு ரெண்டு பேருமே இப்படி பேசிட்டு பெரா ஹீரோவை பாக்குறான், ஹீரோ பெராவை பாக்குறான். ஹீரோவோ, இது எவ்வளவு ஒரு கேவலமான விஷயமா இருக்கு. நீ ஆரம்பத்துல இருந்தே இந்த ஒரே விஷயத்த தான் நீ பிளான் பண்ணிட்டு இருந்திருக்க. நீ அப்படியே சொல்ற? நீ சொல்றதும் கரெக்ட் தான். எல்லா விஷயத்தையும் அப்படியே கண்டுபிடிச்சிட்ட. இதுக்கப்புறம் ஒன்னும் மறைக்கிறதுக்கு இல்ல. இவன் வேணா ஃபியூச்சர்ல ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் கேரக்டரா க்ரோ ஆகலாம். ஆனா இப்ப இவன் டேலண்ட் இல்லாத ஒரு சின்ன பையன் தான். இவன் வேணா ஒரு ஜீனியஸ் கேரக்டரா இருக்கலாம். ஆனா நான் அவர் ஆஃப் ஜீனியஸ் யூஸ் பண்ணனா கண்டிப்பா நான் தான் ஜெயிப்பேன். எப்படி இருந்தாலும் ஆனா என்னால அவர் ஆஃப் ஜீனியஸை இந்த ஃபைட்ல இந்த இடத்துல யூஸ் பண்ண முடியாது. இந்த உலகத்துல அந்த புரோட்டகனிஸ்ட் மட்டும் இல்லனா வேற வழியே இல்ல. நான் தான் அவளை காப்பாத்தி ஆகணும். இது வேணா பாக்கிறதுக்கு கேம்பிளிங் மாதிரி இருக்கலாம். ஆனா எனக்கு வேற வழி இல்ல. நான் இந்த பாதையை தான் தேர்ந்தெடுத்தாகணும். ஹீரோ இதெல்லாம் யோசிச்சுட்டு பெராவை பார்த்து, இந்த சீக்கிரட்டை தெரிஞ்சவன் நீ ஒருத்த மட்டும் இல்ல. ஓ பரவாயில்லையே, உனக்கு என் பேர்லாம் ஞாபகம் இருக்கா? நான் என்ன யோசிச்சேன்னா நீ மறுபடியும் நீ யாரா அப்படின்னு என்கிட்ட கேப் பண்ணி யோசிச்சேன். ஹீரோவும் சில்சஸ் அப்படின்றான். அதான் பெராவோட மாஸ்டர் பேரை சொல்றான். இதை கேட்டு பெராவும் காண்டா வரான். அப்படியே எனக்கு தெரியும் நீ இந்த அகாடமில ஏன் சேர்ந்துக்கிறேன்ட்டு. செத்து போன உன் மாஸ்டரோட சீக்கிரட் எல்லாம் கண்டுபிடிக்க தானே? ஹீரோ சொன்னது கேட்டு இவனும் டே லவுடு அப்படின்றான். ஹீரோவும் பரவாயில்லையே, இப்போ உனக்கு பேசுறதுக்கு டைம் வந்திருக்கு போல. அப்படியே இந்த இடத்துல சீனை கட் பண்ணி வேற எங்கேயோ ஒரு இடத்துல தான் காட்டுறாங்க. அந்த மர்ச்சன்ட் பொண்ணும் அந்த மிச்ச டீம் எல்லாம் சேர்த்துட்டு மேல ஏறி வந்துட்டு இருக்கா. அவளும் மேல வரும்போதே யாரையோ எதிரில பாக்குறா. யாருன்னு பார்த்தா பிரின்சஸ் தான் வராங்க. பிரின்சஸும் இவளை பார்த்துட்டு, ஏ மர்ச்சன்ட் பொண்ணு, எனக்கு தெரியும் நீ இந்த இடத்துக்கு வருவேன்னு. இவளும், உங்க வழியில வர அளவுக்கு எனக்கு ஒன்னும் தைரியம் கிடையாது. ஆனா இவ இப்படி சொல்லும் போதே ஹீரோவும் பெராவும் சண்டை போட்டுட்டு இருக்கானுங்க. இவனுக்கு ரெண்டு பேரும் சண்டை போடுற இடத்துல தான் இவனுக்கு மொத்த பேருமே வந்து நின்னுட்டு இருக்கானுங்க. அந்த மர்ச்சன்ட் பொண்ணும், நான் இந்த இடத்துல ஒரு விஷயத்த கன்ஃபார்ம் பண்றதுக்கு தான் வந்திருக்கேன். இவ இப்படி சொல்லும் போதே பெராவும் ஹீரோ மேல ஸ்டாப் பண்றான். ஹீரோவும் சைட்ல கழுத்தை சாட்சி தப்பிச்சிடறான். இவங்க ரெண்டு பேரும் சண்டை போடுறத பாத்துட்டு அந்த பிரின்சஸும், என்னால பார்க்க முடியுது. ஆனா இந்த மாதிரி சென்சே இல்லாம சண்டை போடுறவங்களுக்கு நடுவுல என்னால போக முடியாது. ஆனா பிரின்சஸ், இப்பதான் இந்த ரோஸ் கலர் மண்டை பேரே சொல்றாங்க. இவ பேரு இச்சினா, நம்ம ரோஸ் மண்டனே வச்சுப்போம். பிரின்சஸ் ரோஸ் மண்டைய பார்த்து, நம்மளால கண்டிப்பா இவனுங்க ரெண்டு பேர் நடுவுலயும் போய் இந்த சண்டையில ஜெயிக்க முடியாது. இவனுங்க ரெண்டு பேர்ல யாருன்னா ஒருத்தருக்கு பெருசா அடிபடாத வரைக்கும். மோர் ஓவர் இவனுங்க ரெண்டு பேரும் ஏதோ ஒரு பிரச்சனையில ஒண்ணு சேர்ந்து சண்டை போட ஆரம்பிச்சிட்டானுங்கன்னா அது நம்மளுக்கு தான் இன்னும் கொஞ்சம் டேஞ்சர் ஆயிடும். பிரின்சஸ் சொன்னது கேட்டு இவ்வளவு ஆனா அப்படின்ட்டு ஹீரோ கையில இருக்க கிறிஸ்டலை பார்த்துட்டு, சரி நான் உங்க ஆர்டரையே ஃபாலோ பண்றேன். இவங்க இப்படி பேசிட்டு இருக்கும் போதே அந்த மர்ச்சன்ட் பொண்ணும், இதை பார்க்கவே வினோதமா இருக்கு. இந்த நாக்ஸ் எனக்கு தெரிஞ்ச நாக்ஸ் இல்ல. அவன் எதுக்குமே உதவாத ஒரு ஆளாதான் இருந்தான். எப்ப அவன் இந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஆளா மாறினான்? இவன் இப்படி யோசிச்சுட்டு இருக்கும் போதே இவளை நோக்கி ஏதோ பிளாக்கா ஒரு ஷேடோ மாதிரி வருது. ஹீரோவும் இவங்க கூட சண்டை போட்டுட்டு இருக்கா. டாய்லாவும் தூரமா நின்னு ஹீரோவை பார்த்துட்டு இருக்கா. அப்ப அந்த ரோஸ் கலர் மண்டியும், நீ என்ன அவங்க ஃபைட்டை பார்த்துட்டு இருக்கியா? எனக்கு தெரியாது, டெஸ்ட்ராயர் ஆஃப் த ஈஸ்ட் நம்மள ஒரு ஸ்டூடெண்டா இருப்பான்னு. எனக்கு தெரிஞ்சு அவன் பேரு பெரான்னு நினைக்கிறேன். இதை கேட்டு சிவப்பு மண்டையும், உங்களுக்கு அவனை தெரியுமா? நாக்ஸ் கூட சண்டை போட்டுட்டு இருக்கானே அவனை. ஆமா, அவன் கிரே உல்ஃப் பெரா. அவன் என்னதான் பாக்குறதுக்கு சின்ன பையன் மாதிரி இருந்தாலும் அவன் ஈஸ்ட்ல இருக்க ஊறப்பட்ட பேண்டிட் குரூப்பை மேசக்கர் பண்ணியிருக்கான். அதனாலே அவன் பயங்கர ஃபேமஸான ஒரு ஆளா இருக்கான். ஓ அப்படியா? இவங்க இப்படி பேசிட்டு இருக்கும் போதே ஹீரோவும் அவனும் சண்டை போட்டுட்டு இருக்கானுங்க. ஆனா இதுல நாக்ஸ் ஃபேமிலியோட 5வது பையன் ஒரு புது லைட்டா க்ளோ ஆவான்னு நான் எதிர்பார்க்கல. அதுவும் இல்லாம நான் எதிர்பார்க்காத ஒரே விஷயம் என்னன்னா, இவன் ஸ்வாட்ல
இந்த அளவுக்கு ஒரு ஸ்கில்டான ஆளா இருப்பான்னு. இவன் மட்டும் பொண்ணுங்க பின்னாடி சுத்துற ஒரு ஆளா இல்லாம இருந்திருந்தானா கண்டிப்பா ஒரு எக்ஸலன்ட் நைட்டா மாறுவான். ஹீரோ இப்படி சொன்ன உடனே சேவ் பண்ணியும் எனக்கு தெரிஞ்சு நாக்ஸ் ஒன்னும் பொண்ணுங்க பின்னாடி சுத்துற ஒரு ஆள் இல்லையே அப்படின்ட்டு இவ சொல்றா. ஓ பரவாயில்லையே, உனக்கு அவனை பத்தி நிறைய விஷயம் தெரிய போல. அங்க அவ்வளவு கூத்து நடக்கும் போது இவனுங்க 2 பேரும் டேய் லவுடு அப்படின்ட்டு ஹீரோ கூட சண்டை போட்டுட்டு இருக்கான். ஹீரோவும் இது ஒரு நேச்சுரல் ரெஸ்பான்ஸ் தான், ஏன்னா சில்ஸ் தானே இவரோட டீச்சர். ஆனா என்னவா இருந்தாலும் அவர் செத்துட்டாரு. அது ஏன்னா மைல்ஸ் அகாடமில இருக்க ஒரு பிராட்டால. ஹீரோ இதெல்லாம் யோசிச்சுட்டு இருக்கும் போதே டெராவும் கைஸ் ஹீரோ இப்ப சொல்ற விஷயம் எல்லாம் ஒரு சிலது உங்களுக்கு புரியாம இருக்கலாம், அதை ஃபியூச்சர்ல தான் ரிவீல் பண்ணுவானுங்க. ஹீரோ வந்து ஒரு ஹிடன் பீஸ் மாதிரி நம்மளுக்கு எல்லாத்தையும் சொல்லிட்டு இருப்பான் மனசுக்குள்ளேயே கட் பண்ணி. ஹீரோ இதெல்லாம் யோசிச்சுட்டு இருக்கும் போதே டெராவும் நீ இவ்வளவு நேரம் வளர்னது எல்லாமே போதும் அப்படின்ட்டு ஹீரோ நோக்கி ஒரு அட்டாக் பண்றான். ஹீரோவும் அதை தடுத்துட்டு அவனோட ஆக்டிங் ஜீனியஸ் ஆக்டிவேட் பண்ணி என்னப்பா தம்பி நான் ஒன்னும் தப்பா சொல்லியே, உன் டீச்சரை கொன்னது நான் ஒன்னும் இல்ல தெரியும்ல உனக்கு. இவன் இப்படி சொன்ன உடனே பெறவும் சம காண்டாயி இவனை மேல இருந்து அட்டாக் பண்றான். ஹீரோ தப்பிச்சிடறான், சைட்ல இருந்து அட்டாக் பண்றான், ஹீரோ தப்பிச்சிடறான். இந்த மாதிரி மாத்தி ஹீரோ வெட்டிட்டே இருக்கான். ஹீரோ அதுல இருந்து எல்லாம் தப்பிச்சிட்டு ஹீரோவும் இவன் அட்டாக் பேட்டர்ன் போக இது ரொம்ப சிம்பிளா இருக்கு. இவன் வேணா ஒரு ஜீனியஸ் கேரக்டரா இருக்கலாம், ஆனா இவன் இன்னும் சின்ன பையன் தான் அப்படின்ட்டு இவனுக்கு மாத்தி அடிச்சிட்டு இருக்கானுங்க. ஹீரோ இதெல்லாம் யோசிச்சுட்டு இருக்கும் போதே பெறாவும் ஹீரோ அட்டாக் பண்றான். ஹீரோவும் அவன் கத்தியை தட்டி விட்டு வயிற்றுலயே ஒரே எட்டி வத ஆளு பின்னாடி தேய்ச்சின்னு போய் ஊந்துடுறான். பின்னாடி போனவனு நின்னு ஹீரோவை பார்த்து சிரிச்சுட்டு அங்க இருந்து ஒரே ஜம்ப். ஹீரோ ஸ்டாப் பண்ணலான்ட்டு அப்படியே செம ஸ்பீட்ல வரான். இப்ப பாக்கலாம் நீ மறுபடியும் அந்த முட்டாள்தனமான விஷயத்தெல்லாம் பேசுறியான்னு. நீ இப்படியே பண்ண போறேன்னா நான் அந்த விஷயத்த பேசிட்டே தான் இருக்க போறேன். இவனோட அட்டாக் போக இது ரொம்ப ஷார்ப் ஆயிட்டே இருக்கு. என்னால ரொம்ப நேரத்துக்கு இதை டாச் பண்ணிட்டே இருக்க முடியாது. ஹீரோ இப்படி யோசிச்சுட்டு அவனை ஒரு வெட்டினா அவன் தப்பிச்சிட்டு அவனோட ஸ்வாட்ல அவனோட ஆறாவெல்லாம் கேதர் பண்றான். அவன் எப்ப அவன் டீச்சர் ஸ்வாட் டெக்னிக்கான லிவிங் ஸ்வாட யூஸ் பண்றானோ அப்ப என்னோட டிஃபீட் மாத்த முடியாத ஒரு விஷயமா மாறிடும். அதனாலதான் அந்த ஸ்வாட் டெக்னிக்கு ஸ்வாட் எம்பரர்னு பேரே வச்சிருக்காங்க. ஹீரோவும் இவன் அந்த டெக்னிக்கை யூஸ் பண்ண போறான்ட்டு பார்த்துட்டு காண்டாயிட்டு இவன் இந்த டெக்னிக்கை யூஸ் பண்ண விடக்கூடாது அப்படின்ட்டு யோசிக்கிறான். இவன் யோசிச்சுட்டு இருக்கிறத பார்த்துட்டு பெறாவும் இந்த மாதிரி ஒரு நேரத்துல நீ டிஸ்ட்ராக்ட் ஆயிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அட்டாக் பண்றான். ஹீரோவும் அவன் ஸ்வாட வச்சு அதை தடுத்த ஹீரோவும் அவனை பார்த்துட்டு பாத்தியா மத்தவங்க கிட்ட இருக்கிற பொருள் எல்லாம் நீ இப்படிதான் திருடிக்கணும்னு நினைக்கிற, இதுதான்டா இந்த உண்மையான லோலியான காமனருங்க பண்ற வேலையே. ஹீரோ இப்படி சொன்ன உடனே பிறகு நோபல்ஸ் மேல காண்டு இருக்கும்ல, அந்த காண்டம் இன்க்ரீஸ் ஆகுது. அவனும் ஹீரோவை பார்த்துட்டு இந்த மாதிரி அசிங்க பிடிச்ச உலகத்தை உருவாக்கந்தே இந்த மாதிரி மேல இருக்கன்னு சொல்லிக்கிற இந்த நோபல்ஸ் தான்டா, நீ சொல்றதெல்லாம் முட்டாள்தனமான ஒரு விஷயம். உனக்கு ஒருத்தரை வெறுக்கணும்ட்டு இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் சொல்லிட்டு திரியிறியா, நீ இப்ப பண்றதெல்லாம் டைம் வேஸ்ட் தான். ஹீரோ இப்படி சொல்லும் போதே இவனுக்கு மாத்தி அடிச்சுறானுங்க. 2 பேர் ஸ்வாடும் மோதிட்டே இருக்கு. ஹீரோவும் உனக்கு ஓகேவா இந்த விஷயம் இப்படி முடியறது, எனக்கு தெரிஞ்சு உன் டீச்சரை பத்தி நீ எதுவும் தெரிஞ்சுக்க வரல போலியே. ஹீரோவும் இவன் கூட சண்டை போட்டுட்டே சைட்ல திரும்பி பாக்குறான். இன்னும் கொஞ்ச நேரம் இந்த சண்டைய இன்னும் கொஞ்ச நேரம் டிராக் பண்ணா போதும், ஏன்னா அந்த மர்ச்சன்ட் பொண்ணு அட்டாக் பண்ற மான்ஸ்டர் கரெக்டா 9 மணிக்கு ஷார்ப்பா வரும். ஹீரோ இப்படி யோசிச்சுட்டு இருக்கும் போது சிஸ்டம்ல இருந்தோம் டைம் இப்ப கரெக்டா 8:58 ஆகுது அப்படின்னு வருது. ஹீரோ இப்படி அதெல்லாம் பாத்துட்டு இருக்கும் போதே பெறாவும் தூரமா வந்து நீ சொல்லலனாலுமே உங்ககிட்ட இருக்கிற விஷயத்தெல்லாம் என்னால ஈஸியாவே தோண்டி எடுக்க முடியும். உன்னோட 2 கையும் காலையும் துண்டா வெட்டி போட்டதுக்கு அப்புறம் நீ என்ன நினைக்கிற, ஒரு நோபல் மேல கை வச்சுட்டு நீ அசால்ட்டா இந்த இடத்துல இருந்து தப்பிச்சு போயிடலாம்னு நினைக்கிறியா? நான் அந்த விஷயத்த அப்புறம் யோசிக்கிறேன். உனக்கு இதை பார்த்தா தெரியல நம்ம நிறைய ஆடியன்ஸை கேதர் பண்ணிட்டோம் போலியே. எனக்கு ஒன்னும் அதை பத்திலாம் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்ல, ஏன்னா இதுதான் லாஸ்ட் அட்டாக்கா இருக்க போகுது. உன்னை பார்த்தா நீ பயங்கர கான்பிடென்ட்டா இருக்க போல. அப்பனா சரி உன் கான்பிடன்ஸ கொஞ்சம் டெஸ்ட் பண்ணுவோம் அப்படின்ட்டு பெறாவும் அங்க இருந்து செம வேகமா ஹீரோ நோக்கி ஓடி வரான். இவன் இப்படி வரும்போது ஹீரோ பார்த்தா ஹீரோ தூரமா நின்று சிரிச்சிட்டு இருக்கான். நான் பார்த்தா ஹீரோ ஹவர் ஆஃப் ஜீனியஸ் ஆக்டிவேட் பண்ணிட்டு இருக்கான் போல. ஆக்டிவேட் பண்ணி தூரமா நின்றவன் டக்குன்னு இவன் பக்கத்துல வந்துடுறான். அதை பார்த்துட்டு இவன் எப்படி இவன் இவ்வளவு சீக்கிரம் வந்தான். ஹீரோ பக்கத்துல வந்து மாப்பிள நீ தோத்துட்டடா அப்படின்ட்டு இவனை போட்டு ஒரே வெட்டிட்டு ஹீரோ பின்னாடி போயிடுறான். இவன் போகும்போதே அந்த ஷேடோ இவ்வளவு நோக்கி வெறித்தனமா வந்துட்டு இருக்கு. ஹீரோவோ அதை பார்த்துட்டு உன்ன மாதிரி ஒரு ஆள் சொல்றதெல்லாம் கேர் பண்ற அளவுக்கு இப்ப என்கிட்ட அந்த அளவுக்கு டைம் இல்ல. இந்த மர்ச்சன்ட் பொண்ணும் இவ்வளவு நோக்கி ஏதோ அட்டாக் பண்ண வருதுன்னு தெரியாம ஹீரோ சண்டை போட்டதே இவ பார்த்துட்டு இருக்கா. பார்த்துட்டு அவனோட ஆக்சலரேஷன் அவன் எப்படி அவ்வளவு வேகமா போனான், அதுவும் இல்லாம அவன் யார்கிட்ட இப்ப சண்டை போட்டுட்டு இருக்கான். புதுசா வந்த ஸ்டூடெண்ட்லயே இவன் தான் ஸ்ட்ராங்கஸ்ட்னு எல்லாருமே சொல்றாங்க. அந்த மாதிரி ஒருத்தவங்க கையில அவன் இவ்வளவு ஸ்பீடா சண்டை போட்டுட்டு இருக்கானா. ஹீரோ இவ்வளவு வேகமா சண்டை போட்டதை பார்த்துட்டு இவ்வளவு அப்படியே அதிர்ச்சியில நின்னுட்டு இருக்கா. கொஞ்ச நேரம் கழிச்சு தான் நோட்டீஸ் பண்றா சைட்ல ஏதோ வருதுன்ட்டு. இவ திரும்பி பார்க்கும்போது அந்த பிளாக் ஷேடோவோ செம்ம ஸ்பீடா இவ்வளவு நோக்கி வந்துட்டு இருக்கு. இவ்வளவு இதை பார்த்துட்டு ஏதோ என்ன நோக்கி வந்துட்டு இருக்கு இந்த பிளாக் ஷேடோ, இது ரொம்ப வேகமா இருக்கு, இது அதுவா மட்டும் இருக்க கூடாது அப்படின்ட்டு எதையோ யோசிக்கிறா. யோசிச்சுட்டு இவ பயத்துல நிக்கும் போதே அந்த உருவம் மேல எகிருது. அதை பார்த்துட்டு இவ்வளவு இது நைட் வாக்கர்ஸ், கண்டிப்பா இந்த அட்டாக்ல இருந்து என்னால தப்பிக்க முடியாது, நான் என்ன இந்த இடத்துல சாக போறேனா, ஊர் பேர் தெரியாத ஒரு ஆள் மாதிரி, இது ஒரு மீனிங்லெஸ்ஸான விஷயமா இருக்கு, எனக்கு பயமா இருக்கு அப்படின்ட்டு இவ்வளவு அப்படியே கத்துறா. பார்த்தா ஒரு ஸ்லாஷ். இவ்வளவு கண்ணை அப்படியே பொறுமையா திறந்து பாக்குறா. திறந்து ஏதோ எதிரில பாக்குறா. பார்த்தா ஹீரோ தான் முன்னாடி இருந்த அந்த நைட் வாக்கரை போட்டு தள்ளிட்டு அப்படியே மாசாய் முன்னாடி வந்து
நின்னுட்டு இருக்கான். ஹீரோவும் இவளை பார்த்துட்டு வாட் அ பெத்தட்டிக் சைட் அப்படின்றான். இப்படி சொல்லும் போதே இந்த இடத்துல இந்த சாப்டர் முடிச்சிடறாங்க. சாப்டரோட ஸ்டார்டிங்ல ஹீரோவும் அந்த மர்ச்சன்ட் பொண்ணையும் முறைச்சு பார்த்துட்டு இருக்கான். அவளும் ஏன் இப்படி பண்ண, ஏன் என்ன காப்பாத்தின அப்படின்னு கேக்குறான். ஹீரோவும் என்னால சுத்தமா நம்பவே முடியல, நீங்க இவ்வளவு பேரு ஒன்னா இருந்தோம் உங்களால ஒரு சிங்கிள் மான்ஸ்டரை தோக்கடிக்க முடியலையா? ஹீரோவும் அதை சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே இதை நான் இவங்க கிட்ட இருந்து எதிர்பார்த்ததுதான். ஏன்னா இந்த நைட் வாக்கர் இது ஒரு அப்பர் இன்டர்மீடியட் ரேங்க் இருக்கிற மான்ஸ்டர். இதுல ஒஸ்டான விஷயம் என்னன்னா நோவா உருவாக்கின இந்த லேப்ரன்த்ல இந்த மான்ஸ்டர் இருக்கவே கூடாது. அதனாலதான் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இதை ரொம்ப கேர்லெஸ்ஸா எடுத்துக்கிட்டாங்க. ஏன்னா இந்த மான்ஸ்டர் ஒரிஜினலா யாருன்னா இவங்க ப்ரொடெக்ட் பண்ண வேண்டிய அந்த ப்ரோட்டகனிஸ்ட் தான். அதுவும் இல்லாம அந்த ப்ரோட்டகனிஸ்ட் தான் பெராவோட டீச்சரையும் கொன்னது. இவன் இந்த விஷயத்துல இன்வால்வ் ஆகிறதுக்கு காரணம் என்னன்னா இந்த மர்ச்சன்ட் பொண்ண அவன் கையால சாவடிக்கணும் தான் வந்திருப்பான். ஆனா அவளை கொல்றதுக்கு பதில் அவளோட கோல்டு பர்சனாலிட்டி பிடிச்சு போய் அவளை கொல்லாம இவனே அந்த பொண்ணை காப்பாத்துற நிலைமை ஆயிடும். எப்படி இருந்தாலும் சரி இதெல்லாம் இதுக்கப்புறம் ஒரு விஷயமே கிடையாது. ஹீரோவும் இதெல்லாம் யோசிச்சுட்டே முன்னாடி நிக்கிற எல்லாரையும் பாத்துட்டு இருக்கான். பிரின்சஸும் வந்து நீ அவளை காப்பாத்தின ஒரு ஆளா இருக்கலாம், அதுக்குன்னு நீ அவகிட்ட இவ்வளவு ஆஷா பேசக்கூடாது. இங்க நடந்த இந்த சிச்சுவேஷன் இது நம்ம யாருமே எதிர்பார்க்காத ஒண்ணு. ஹீரோவும் இந்த பொண்ணை பார்த்துட்டு எனக்கு தெரிஞ்சு நீங்க தான் பிரின்சஸா இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு வணக்கம்ன்றான். பிரின்சஸும் அதெல்லாம் எதுவுமே கண்டுக்கல. இந்த விஷயத்துக்கு ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்க வேண்டியது யாருன்னா இன்ஸ்ட்ரக்டரும் இந்த எல்டின் அகாடமியோட டீனுமான நோவா தான். ஏன்னா இந்த மான்ஸ்டரை ஸ்டூடெண்ட்ஸால அவ்வளவு சீக்கிரமா தோக்கடிக்க முடியாதுன்னு அவங்களுக்கு நல்லாவே தெரியும். பிரின்சஸ் சொன்னதை கேட்டு ஹீரோவும் நம்ம எனிமி யாருமே இவங்க தான் நம்மளோட ஆப்போனன்ட்னு பார்த்து சூஸ் பண்ண மாட்டாங்க. இங்க ஸ்ட்ரேஞ்சா இருக்கிற விஷயம் என்னன்னா அது நீங்க தான் பிரின்சஸ். நான் என்ன நினைச்சேன்னா நீங்க இந்த சிச்சுவேஷனை ரொம்ப சீக்கிரமா புரிஞ்சுப்பீங்கன்னு நினைச்சேன். ஹீரோ அப்படி சொன்ன பிரின்சஸ் சைலண்ட் ஆயிடுறாங்க. கூட அந்த ரோஸ் கலர் மண்டியும் நாக்ஸ் உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா பிரின்சஸ் கிட்டே இவ்வளவு நெக்லா பேசுவ, அதுவும் இல்லாம இந்த விஷயம் ரொம்ப ப்ராப்ளமா இருக்கிறதுனால தானே தேவையில்லாம நீயே உள்ள இன்வால்வ் ஆகிற மாதிரி ஆயிடுச்சு, இந்த விஷயத்துக்கு நீ ஒத்துக்கிற தானே? ஹீரோவும் இவ பேசுறது எதுவுமே கண்டுக்காம பிங்க் கலர் முடி, வெர்டிகல் பியூபிள்ஸ், எனக்கு தெரிஞ்சு இவதான் இச்சிடாவா இருப்பா. இவ பிரின்சஸோட ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட். அதுவும் இல்லாம ஜேனோஸ் ஃபேமிலியோட நெக்ஸ்ட் ஹெட் இவதான். இவளுக்கு ஒரு நிக் நேம் இருக்கு, அதுதான் ஸ்னேக் ஆஃப் கிரீட். இவங்க ஃபேமிலி ஒன்னும் எங்க ஃபேமிலி கூட அவ்வளவு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஷிப்ல இல்ல. சொல்ல போனா எங்க ஃபேமிலியோட ஆப்போசிட் தான் இவங்க. நாங்க டார்க் ஃபேமிலினா இவங்க ஹோலி ஃபேமிலி. ஹீரோ இதெல்லாம் மனசுக்குள்ளே யோசிச்சு அந்த பொண்ணை பார்த்து ஹோலி ஃபேமிலியோட நாய் கிட்ட பேசுறதுக்கு எனக்கு எந்த ஒரு விஷயமும் கிடையாது. இதை கேட்ட அந்த பொண்ணும் இப்ப நீ என்ன எங்க ஃபேமிலியை மார்க் பண்ண ஆரம்பிச்சிட்டியா? இப்ப நான் ஆமான்னு ஒத்துக்கிட்டா நீ என்ன பண்ண போற? இவங்க பேசிட்டு இருக்கிறதெல்லாம் மேல இருந்து யாரோ பாத்துட்டு இருக்காங்க. பாத்துட்டு இருந்தவங்களும் போதும் உங்களுக்குள்ளே சண்டை போட்டதை நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து ஜாக்கி சான் மாதிரி புஸ்கு புஸ்கு புஸ்குன்னு ஜம்ப் பண்ணி கீழே வராரு. வந்தது யாருன்னு பார்த்தா நம்ம மொட்டை தான். ஹீரோவும் அவர் பார்த்து இந்த டெஸ்ட் முடிஞ்சிருச்சா? ஆமா முடிஞ்சிருச்சு. அப்படின்னா சரி இந்தாங்க அப்படின்ட்டு அந்த கிறிஸ்டலை கொடுக்குறான். மொட்டையும் அந்த கிறிஸ்டலை பார்த்துட்டு நான் எதிர்பார்க்கவே இல்ல, உண்மையிலே இந்த கிறிஸ்டலை யாருன்னா ஒருத்தர் கண்டுபிடிச்சு எடுப்பீங்கன்னு. அதுவும் இல்லாம இதை நீ கண்டுபிடிச்சதுதான் எனக்கு இன்னும் ஆச்சரியமா இருக்கு. நான் நினைச்சதை விடவே நீ ரொம்ப இம்ப்ரெசிவான ஒரு ஆளா இருக்க. இவர் சொன்னது கேட்டு ஹீரோவும் இவரே பாக்குறான். மொட்டையும் இந்த அட்மிஷன் டெஸ்டோட டாப்பர் யாருன்னா அது நாக்ஸ் தான். ஏன்னா அவன் தான் அந்த பிளாக் ஜெம்ம கண்டுபிடிச்சு எடுத்தது. யாரெல்லாம் பர்பிள் ஜெம்ம கண்டுபிடிச்சிங்களோ நீங்களே உங்களுக்குள்ள செகண்ட் பிளேஸ் பிரிச்சு எடுத்துக்கோங்க. பிரின்சஸும் டக்குன்னு கையை தூக்கிட்டு இப்ப நடந்த இந்த எக்ஸாம்ல இந்த நைட் வாக்கரோட அட்டாக்கும் இன்க்ளூடடா அப்படின்னு கேக்குறான். கேட்டுட்டு அவளும் எனக்கு தெரிஞ்சு இந்த இடத்துல அந்த மாதிரியான ஒரு மான்ஸ்டர் இருக்கவே கூடாது, நீங்க ஒரு நல்ல எக்ஸ்பிளனேஷன் எனக்கு தந்தாகணும் அப்படின்றா. மொட்டையும் நாங்க அந்த விஷயத்தை தான் இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருக்கோம், கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் நாங்களே சொல்றோம். எனக்கு தெரியும் இந்த எக்ஸ்பிளனேஷன் உங்களுக்கு போதாதுன்னு, அதனால மர்ச்சன்ட் பொண்ணு உனக்கு நாங்க தனியா ரிவார்டு தரோம். அதுவும் இல்லாம வெள்ளமண்டை உன் கூட இருக்கிறவங்களை காப்பாத்துறதுனால உனக்கும் தனியான ரிவார்டு இருக்கு. ஹீரோவும் எனக்கு அதெல்லாம் தேவையில்லை அப்படின்ட்டு கிளம்புறான். சொல்லிட்டு ஹீரோவும் மனசுக்குள்ளேயே நான் இதுக்கப்புறமும் அந்த மர்ச்சன்ட் பொண்ணு கூட எந்த ஒரு இன்வால்வ்மெண்ட்டும் வச்சுக்க வேணாம்னு நினைக்கிறேன். இதுல நான் எவ்வளவுதான் குழப்பத்தை கொண்டு வந்தாலும் புரோட்டாகனிஸ்ட் இல்லன்ற ஒரு விஷயத்த என்னால மாத்த முடியாது. அதை விட ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா நான் மட்டும் இப்ப அந்த ரிவார்டு அக்செப்ட் பண்ணனா நான் அவளை காப்பாத்தினேன் அப்படின்றது ஒத்துக்கிற மாதிரி ஆயிடும். அப்படி மட்டும் நடந்ததுன்னா தேவையில்லாத நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் உருவாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் போயிட்டு இருக்கான். இவன் போகும்போதே அந்த மர்ச்சன்ட் பொண்ணும் நாக்ஸ் எதுக்காக என்ன நீ காப்பாத்தின? இவன் இப்படி கேட்ட உடனே ஹீரோவும் அட போச்சுடா எல்லாமே ஸ்மூத்தா போயிட்டு இருக்குன்னு நினைச்சேன், வந்துட்டா மொத்தத்தையும் குழப்பறதுக்கு. ஹீரோவும் அவளை திரும்பி பார்த்துட்டு ஆக்டிங் ஜீனியஸ் ஆக்டிவேட் பண்ணிட்டு நான் அந்த மான்ஸ்டரை கொல்லதான் ட்ரை பண்ண, உன்னை காப்பாத்துறது என்னோட இன்டென்ஷன் இல்ல, நீ பக்கத்துல இருக்கவே உன்னையும் சேர்த்து காப்பாத்துற மாதிரி மாறிடுச்சு. ஹீரோவும் இப்படி சொல்லிட்டு அவன் கிளம்பிடுறான். இவனும் இவன் என்னதான் சொல்ல வரான் அப்படின்ட்டு பேந்த முடிச்சு நின்னுட்டு இருக்கா. ஹீரோவும் மனசுக்குள்ளேயே எனக்கு நல்லா தெரியுது இருந்ததை விடவே இந்த சிச்சுவேஷனை நான் ரொம்ப மோசமாக்கிட்டேன் இப்படி சொல்லிட்டு ஹீரோவும் இந்த மர்ச்சன்ட் பொண்ணு இவளுக்கு ஒரு நிக் நேம் இருக்கு, அதுதான் ஃபாக்ஸ் ஆஃப் வெல்த். இவளுக்கு ஏன் அந்த பேர் வந்ததுன்னா இவளோட கோல்டு பர்சனாலிட்டியும் அதுவும் இல்லாம இவளோட கால்குலேட்டிவ் ஸ்கில் தான். இவன் என்ன நினைக்கிறானா பணத்தை வச்சு இந்த உலகத்துல இருக்க எல்லாத்தையுமே வாங்கிடலாம், பணம்
பணம் மட்டும் இருந்தா போதும், எல்லாரையும் முன்னாடி முட்டி போட வச்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறா. ஆனா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல சீனை கட் பண்ணிடுறாங்க. கட் பண்ணி கேரேஜில் தான் காட்டுறாங்க. இந்த மர்ச்சன்ட் பொண்ணும் அவ கூட ஏதோ ஒரு சின்ன பையனும் உட்காந்து போயிட்டு இருக்கா. இவளும் போகும்போது அந்த நாக்ஸ் ஏன் அவன் என்ன காப்பாத்தினா, அதுவும் இல்லாம இன்ஸ்ட்ரக்டர் தரன்னு சொன்ன அந்த ரிவார்டையும் அவன் வேணான்னு சொல்லிட்டான் அப்படின்ட்டு ஹீரோ சொன்னதான் இவளும் யோசிச்சு பாக்குறா. யோசிச்சு பார்த்துட்டு எனக்கு நல்லாவே தெரியும் அவன் சொல்றது பச்சை பொய்ன்னு. அதுக்கு எதிரில் இருந்த அந்த பையனும் எனக்கும் இந்த விஷயத்துல சந்தேகம் இருக்கு, நீங்க ஆல்ரெடி அவனை பத்தி சொல்லிருக்கீங்க அவன் ஒரு உதவக்காரியான ஆளுன்ட்டு. அப்படி ஒரு ஆள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணிருக்கானா கண்டிப்பா அதுக்கு பின்னாடி எதனா ஒரு காரணம் இருக்கும். இவனும் எனக்கும் அந்த விஷயத்துல டவுட் இருக்குதான், இவன் இப்படியாப்பட்ட ஒரு பொய் சொல்றானா இவன் கண்டிப்பா அதுக்கு பின்னாடி எதனா ஒரு காரணம் வச்சிருப்பான். அப்படியா சொல்றீங்க? எனக்கு தெரிஞ்சு இந்த விஷயத்துல நான் இன்னும் கொஞ்சம் இன்வெஸ்டிகேஷன் பண்ணணும்னு நினைக்கிறேன். நீங்க ஓகே சொன்னீங்கன்னா உங்களுக்காக அந்த இன்வெஸ்டிகேஷனை நான் பண்றேன். இல்ல தேவையில்ல, அதை நானே தான் பண்ணி ஆகணும். ஏன்னா இவங்க ஃபேமிலியை பத்தி ஒருத்தர் இன்வெஸ்டிகேஷன் பண்றாங்கன்ட்டு அந்த நாக்ஸ் ஃபேமிலிக்கு தெரிஞ்சதுன்னா அவங்கள அவ்வளவு ஈஸியா அவங்க விட்டுற மாட்டாங்க. இதை கேட்டு சின்ன பையனை சிரிச்சுட்டு ஓகே மை லேடி அப்படின்னு அப்படியே அந்த இடத்துல சீனை கட் பண்ணி வேற ஏதோ ஒரு மேன்ஷன்ல காட்டுறாங்க. உள்ள பார்த்தா ஹீரோ தான் 10 போட்டு 10னுக்குறான். பச்சை மண்டி ஹீரோ பார்த்து யங் மாஸ்டர் நாக்ஸ் நீங்க நல்லா தானே இருக்கீங்க, உங்களை பார்த்தா அந்த கோல்ட் ஹேண்ட் அண்ட் ஃபீட் அது உங்களுக்கு பிரச்சனை கொடுக்குது போல. ஹீரோவும் எனக்கு அதெல்லாம் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்ல, அந்த விஷயத்தெல்லாம் நான் ஏற்கனவே சால்வ் பண்ணிட்டேன் இப்படி சொல்லிட்டு ஹீரோவும் மனசுக்குள்ளேயே இப்ப இருக்கிற ஒரே பிரச்சனை என்னன்னா இப்ப யாருன்னா அந்த ஹீரோவோட ரோலை பிளே பண்ணியே ஆகணும். அப்படி அவங்க பிளே பண்ணா மட்டும்தான் என்னால என்னோட பாஸ்ட் மெமரியும் என்னை இங்க கொண்டு வந்த ஆளை பத்தியும் தெரிஞ்சுக்க முடியும். அதுவும் இல்லாம இதுக்கப்புறமும் இந்த கதை உள்ள எந்த ஒரு அன்எக்ஸ்பெக்டட் வேரியபிள்ஸும் வரதுக்கு நான் விட மாட்டேன். ஆனா இப்ப நான் பொசஸ் பண்ணிருக்கேன் இந்த நாக்ஸோட கேரக்டர், இவன் ஒரு வில்லன் ரோல், இவனை வச்சு நான் என்ன பண்றது அப்படின்ட்டு ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கான். யோசிச்சுட்டு இருந்தவனுக்கு டப்புன்னு ஏதோ ஒரு ஐடியா கிடைச்சிச்சு போல. அவனும் கண்ணு திறந்து சடனா எழுந்து ஆமா இதுக்கு ஒரு வழி இருக்கு, இந்த வழியை தான் நான் ஃபாலோ பண்ணி ஆகணும். இவன் இப்படி சொல்றத பார்த்துட்டு பச்சை மண்டிக்கு ஒண்ணுமே புரியல, என்ன இந்த ஆளு திடீர்னு எழுந்து ஏதோ கத்துறான் அப்படின்ட்டு அவளும் ஆச்சரியத்துல பாக்குறான். ஹீரோவும் ஆமா இந்த உலகத்துல வில்லன் ரோலையும் ஹீரோ ரோலையும் சேர்த்து பிளே பண்றதுக்கு ஒரு வழி இருக்கு. அப்படியே அந்த இடத்துல சீனை கட் பண்ணி அது ஒரு பேட்டில் ஃபீல்டு மாதிரி இடத்த காட்டுறாங்க. அந்த பேட்டில் ஃபீல்டு நடுவுலயும் ஒரு பொண்ணு கத்தி வச்சு நின்னுட்டு இருக்கா. சுத்தி பார்த்தா மான்ஸ்டர் எல்லாம் கொண்டு கூச்சு வச்சிருக்கா. அவ பின்னாடி ஒருத்தன் வந்து மிஸ் லூனா, அந்த டீமனிக் ஹியூமன்ஸ் எல்லாம் அவங்களோட மூவ் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த பொண்ணோட பேரு லூனா, இந்த கதையில ஒரு முக்கியமான கேரக்டர். அவன் பின்னாடி வந்தவனும் இந்த விஷயம் எப்படியே போயிட்டு இருந்ததுன்னா அவன் கண்டிப்பா அவேக்கன் ஆயிடுவான் அப்படின்னு யாரையா பத்தி சொல்றான், யாருன்னு தெரியல. இதை கேட்டு இவளும் அந்த ஸ்டார்ம் ஆஃப் த பிளட் மறுபடியும் இந்த கான்டினென்ட் உள்ள வர்றதுக்கு ட்ரை பண்றானா. சரி அப்ப எல்லா விஷயத்தையும் ரெடி பண்ணுங்க, நம்ம கோல் என்னன்னு உங்களுக்கு தெரியும்ல, சோ அதனால கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளவு அவளோட கோட்டை அப்படியே கெத்தா எடுத்து மாட்றா. பார்த்தா கோட்லயும் ஏதோ மூன் சிம்பிள் மாதிரி இருக்கு. நம்ம இவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த விஷயத்தெல்லாம் பண்றதுக்கு ஒரே ரீசன் என்னன்னா இந்த எம்பையரை எப்படியாச்சும் நம்ம அழிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளவு கிளம்புறான் எங்கேயோ. அப்படியே இப்போ வந்து ஹீரோ இந்த விஷயத்தெல்லாம் நம்ம கிட்ட சொல்லிட்டு இருக்கான். 100கணக்கான கேம் விளையாடுற எங்களை மாதிரி கேமர்ஸ் எல்லாம் இந்த விஷயத்த ஒரே மாதிரி தான் ஃபீல் பண்ணுவோம். அது என்னன்னா ஒருத்தனை ஹீரோவாவும் வில்லனாவும் மாத்துறது அவன் நடுவுல இருக்க தின்னான ஒரு லைன் தான். இந்த விஷயத்துக்கு நானும் தான் ஒத்துக்கிறேன். ஏன்னா வில்லனுக்கும் சரி ஹீரோவுக்கும் சரி சிமிலரான சிச்சுவேஷன் தான் நடக்கும். அதுவும் இல்லாம அவனுங்க நிறைய கஷ்டத்தை ஃபேஸ் பண்ணி தான் இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு வருவானுங்க. அதுவும் இல்லாம இந்த கேம்ல வர பாஸ் மான்ஸ்டர் எல்லாமே அது அப்சல்யூட் ஈவிலா இருக்கும். இப்ப வர மோஸ்ட் ஆஃப் த வில்லன்ஸ் எல்லாம் எப்படி டிசைன் பண்ணப்படுறாங்கன்னா ஒண்ணு அவன் பயங்கர டிராமடைஸ் ஆயிருப்பான், அப்படி இல்லைன்னா பயங்கர கொடூரமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்திருப்பான். ஆனா அது வில்லனுக்கு மட்டும் பொருந்தாது, ஹீரோவும் அதே சிச்சுவேஷனை தான் ஃபேஸ் பண்ணியிருப்பான். இதை சிம்பிளா சொல்ல போனோம்னா அவன் எடுக்கிற முடிவு தான் அவன் ஹீரோவாவும் வில்லனாவும் மாறுறது. அவங்களுக்குன்னு அவங்களோட ஓன் ரீசன்ஸ் இருக்கு. ஆனா பீப்புள்ஸ் எப்பவுமே இந்த மாதிரி ஒரு வில்லன் உருவாவது மேலதான் பயங்கர கிரேஸா இருக்காங்க. ஹீரோவும் இதெல்லாம் நினைச்சிட்டு ஏதோ ஒரு இடத்துக்கு ஹுட்டி போட்டு போயிட்டு இருக்கான். போகும்போது ஹீரோவும் அப்கோர்ஸ் அதுக்குன்னு ஹீரோவும் வில்லனும் நான் சேம்னு சொல்ல வரல. ஒரு வில்லன்றவன் அவன் எப்பவுமே வில்லனா தான் இருப்பான், அவனால ஹீரோவா மாற முடியாது. ஆனா இதெல்லாம் அந்த கேம் வேர்ல்டுக்கு மட்டும்தான். ஹீரோவே இல்லாத இந்த உலகம் கண்டிப்பா டிஸ்ட்ரக்ஷனை நோக்கி தான் போவோம். அப்படியாப்பட்ட உலகத்துல நான் வில்லனா சர்வைவ் ஆகணும்னா ஹீரோ ரோலையும் வில்லன் ரோலையும் நான் தான் பிளே பண்ணி ஆகணும். ஹீரோவும் இதெல்லாம் சொல்லிட்டு ஏதோ ஒரு சந்துல போய் நிக்கிறான். அந்த இடமும் க்ளோ ஆயிட்டு இருக்கு. ஹீரோவும் அது முன்னாடி போய் நின்னா பயங்கரமா க்ளோ ஆகுது அந்த இடம். ஹீரோவும் அந்த வெளிச்சத்தை பார்த்துட்டு நான் என் லைஃபை ரிஸ்க்ல வச்சு சண்டை போடுறத எப்பவுமே சந்தோஷப்பட்டு பண்ண மாட்டேன், ஆனா எனக்கு வேற வழி இல்ல, நான் இந்த விஷயத்தை தான் பண்ணி ஆகணும். ஹீரோவும் இப்படி யோசிச்சுட்டு ஏதோ ஒரு குரூப்பை பத்தி சொல்றான். இந்த இன்னர் லூனட்டிக்லயே ஒரு பெரிய வில்லன் ஆர்கனைசேஷன். அதுவும் இல்லாம இந்த எம்பையரை யார் யாரெல்லாம் கீழே கொண்டு போகணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க எல்லாம் கேதர் ஆகிற ஒரே குரூப் அதுதான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் அந்த லைட் முன்னாடி இவன் மானவன் யூஸ் பண்றான். யூஸ் பண்ண உடனே அந்த இடம் அப்படியே பயங்கர க்ளோ ஆகுது. ஹீரோவும் அதை பார்த்துட்டு அதனால நான் அந்த குரூப்ல போய் ஜாயின் பண்ண போறேன், அந்த குரூப்போட பேரு லூனட்டிக்ஸ். ஹீரோ அப்படி சொல்லும் போதே இந்த இடத்துல அந்த சீனை கட் பண்ணிடுறாங்க. கட் பண்ணி டீனோட ஆபீஸ்ல தான் காட்டுறாங்க. ப்ரொஃபசர் எல்லாம் மாறி மாறி உட்காந்து அவங்க மூஞ்ச பாத்துட்டு இருக்காங்க. நடுவுல அந்த நோவாவும் உட்காந்துட்டு இருக்கா. இவனுக்கு என்னதான்
பேசுறாங்க அப்படின்ட்டு இவளும் அந்த சைடும் இந்த சைடும் பாத்துட்டு இருக்கா. மொட்டையும் எனக்கு தெரிஞ்சு இந்த விஷயம் அந்த அளவுக்கு டேஞ்சரஸா இருக்காதுன்னு நினைக்கிறேன், நீ என்ன நினைக்கிற? அது கூட அந்த பர்பிள் மண்டையும், ஏன்டா நீ தான்டா அந்த எக்ஸாமோட இன்வெஸ்டிகேட்டரு, என்கிட்ட வந்து எல்லா விஷயத்தையும் கேட்டுட்டு இருக்க, அதுவும் இல்லாம நீ என்ன மறுபடியும் இந்த விஷயத்துல எதனா தப்பு பண்ணிட்டியா, தப்பு பண்ணி மாட்டிக்கிட்டியா மொட்டை அப்படின்னு கேக்குறாரு. அதை கேட்டு மொட்டை காண்டாயி, டேய் நான் உங்ககிட்ட கேட்டா நீ என்னடா சம்பந்தமே இல்லாம என்னென்னமோ பேசிட்டு இருக்க அப்படின்ட்டு ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி இங்க பேசிட்டு இருக்காங்க. இதை பார்த்துட்டு நோவாவும், நீங்க ரெண்டு பேரும் அங்க என்ன குசு குசுன்னு பேசி நிக்கிறீங்கன்னு நான் கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாமா? இவ டெரரா கேட்கறத பார்த்துட்டு மொட்டையும், ஐயோ அதெல்லாம் ஒண்ணுமே இல்லையே, நம்ம இது விஷயத்த கண்டினியூ பண்ணுவோமா, நம்ம எந்த இடத்துல விட்டோம் அப்படின்ட்டு இவரும் சமாளிக்கிறதுக்கோசரம் கேக்குறாரு. நோவாவும் செம்ம காண்டாயி, நம்ம இன்னும் இந்த விஷயத்த ஸ்டார்ட் பண்ணவே இல்லை, அதுவும் இல்லாம இந்த மொத்த கண்டென்ட்டோட இன்ஃபர்மேஷனுமே நான் ஏற்கனவே எல்லார்கிட்டயும் சொல்லிட்டேன், ஆனா நான் சொன்னதை சுத்தமா கவனிக்காம நீங்க ரெண்டு பேரும் உள்ள கடலை போட்டுட்டு இருக்கீங்களா? இவ அப்படி கொடூரமா பேசிட்டு இருக்கா. அதுல இருக்கிற ஒரு கண்ணாடி போட்ட ப்ரொஃபஸரும் டீன் இப்ப என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா, இந்த எக்ஸாம் அப்போ அப்பியர் ஆன அந்த மான்ஸ்டரை பத்தி தான் பேசிட்டு இருந்தாங்க. அதுவும் இல்லாம இது நம்ம அகாடமிக்கு ஒரு த்ரெட் மாதிரி தெரியுது. ஆமாடா குட்டி, நீ சொல்றதும் சரிதான். இந்த பிரச்சனையை உருவாக்கின அந்த பர்சனோட அப்ஜெக்டிவ் என்னன்னா, நம்ம எல்டன் அகாடமியோட பேரை கீழே கொண்டு போறதுதான். அதுவும் இல்லாம இந்த எம்பையரையும் கூட சேர்த்து இது அவன் மர்ச்சன்ட் பொண்ணு கிட்ட இருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கான். ஏன்னு உங்களுக்கு யாருக்குன்னா ரீசன் தெரியுமா? நான் என்ன யோசிக்கிறேன்னா, அவ இந்த பினான்ஸ் வேர்ல்டோட ஸ்டாரா இருக்கிறதுனாலதான் அவளை மொத டார்கெட்டா வச்சிருப்பான்னு நான் யோசிக்கிறேன். இதை கேட்டு அந்த பர்பிள் மண்டையும், ஆமா நீங்க சொல்றதும் ஒரு சரியான காரணமா தான் இருக்கும், ஏன்னா அவளோட ஃபேமிலியோட அடுத்த ஹெட்டே இவதான், அண்ட் அவங்களோட ஃபேமிலி தான் இந்த எம்பையர்ல 70% கூட்ஸை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. மொட்டையும், நம்ம எனிமி மட்டும் இதை சும்மா விளையாட்டுக்கு பண்ணாம ரொம்ப சீரியஸா இவளை டார்கெட் பண்ணிருக்கானா, அவன் கண்டிப்பா அவனோட நெக்ஸ்ட் டார்கெட் யாருன்னு முடிவு பண்ணிருப்பான். இதை கேட்டு நோவாவும், நீங்க எல்லாருமே சொல்றது சரிதான், அதனால இந்த வருஷம் அகாடமி கொஞ்சம் சேலஞ்சிங்கான ஒரு விஷயமா இருக்க போகுது. சோ உங்களால முடிஞ்ச அளவுக்கு அப்கமிங் டேஸ ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க, எந்த ஒரு கஷ்டம் வந்தாலும் அதை தடுக்கிற மாதிரி. இவ இப்படி சொன்ன உடனே சுத்தி இருக்கிற எல்லா ப்ரொஃபஸருமே எஸ் மேம் அப்படின்றாங்க. சரி இவ்வளவு பேசி முடிச்சாச்சு அப்படின்னு எழுந்துக்கிறா. அப்புறம் டக்குன்னு ஏதோ ஞாபகம் வந்து திருப்பி உட்காந்துடுறா. உட்காந்துட்டு இவ்வளவு, ஆமா உங்ககிட்ட நான் இன்னொரு விஷயத்தையும் சொல்லணும், ஒரு டேஞ்சரஸான ஆளை பத்தி. இவங்களும், எது டேஞ்சரஸான ஆளா? ஆமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பின்னாடி ஒரு பொண்ணு சுத்திட்டு இருந்தால அந்த விஷயம்ல காட்டுறாங்க. என்னன்னு பார்த்தா இந்த நோவா தான் அந்த பொண்ணு மாதிரி வேஷம் போட்டுன்னு ஹீரோ பின்னாடி சுத்திட்டு இருந்திருக்கா. அவளும் இந்த பேட்சோட ஸ்டூடெண்ட்ஸ்ல ஒருத்தன் பயங்கர டேலண்டடான ஒரு ஆளா இருக்கான். டேலண்ட்னு ஒண்ணு பர்பிள் மண்டியும், டேலண்டடா யார் இது யார் இது அப்படின்னு கேக்குறாரு. அவரும் மனசுக்குள்ளேயே, நோவா ஒருத்தர் டேலண்ட்னு அக்னாலேஜ் பண்றது அது ரொம்ப கஷ்டம், அவங்களே பண்ணிருக்காங்கன்னா அப்ப கண்டிப்பா அவன் பயங்கர டேலண்டடான ஒரு ஆளா தான் இருப்பான். சுத்தி இருக்கிற மொத்த ப்ரொஃபஸருமே இவங்க என்ன சொல்ல போறாங்கன்னு பாத்துட்டு இருக்காங்க. இவளும், அவனோட பேரு நாக்ஸ். இந்த பேரை கேட்ட உடனே சுத்தி இந்த ப்ரொஃபசர் எல்லாமே ஷாக் ஆயிடுறானுங்க. எது நாக்ஸா? அவன் ஒரு பொம்பளை சோக்காச்சே, அதுவும் இல்லாம அவன் ஒரு உதவகரையான ஆளு. ஆமா ஆமா நானும் அவனை பத்தி தான் சொல்றேன். அந்த பையன் சொல்ல போனா அவன் என்ன விடவே ஸ்ட்ராங்கா இருப்பான்னு நினைக்கிறேன் அப்படின்ட்டு இவ சொல்றா. இவ சொன்னது கேட்டு பர்பிள் மண்டை ஷாக் ஆயிடுறான். சுத்தி இருக்கிற ப்ரொஃபசர் எல்லாமே, இப்ப என்ன நம்ம என்ன தப்பா எதுனா கேட்டுமா? இல்ல அவங்க கண்டிப்பா அந்த விஷயத்த தான் சொல்றாங்க, ஆனா அவன் உதவகரையான ஒரு ஆளாச்சு, அவனை பத்தி ஏன் இவ்வளவு பெருமையா பேசுறாங்க? பர்பிள் மண்டையும் அப்படியே ஷாக்ல நிக்கிறான். அந்த இடத்துல சீனை கட் பண்ணி யாரோ டோரை திறந்துட்டு வராங்க. யாருன்னு பார்த்தா ஹீரோ தான் வரான். ஹீரோவை பார்த்துட்டு அந்த பார்ல இருக்கிறவனும், குழந்தை நீ என்ன வழி மாறி இங்க வந்துட்டியா, உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேக்குறாரு. ஹீரோவும் அவனை பார்த்துட்டு, எனக்கு தெரிஞ்சு இவன் தான் கிரையானா இருப்பான், இந்த இன்னோட ஓனர், ஆனா அது வெளி உலகத்துக்கு தான், இவனோட ட்ரூ ஐடென்டிட்டி அது கொஞ்சம் மிஸ்டீரியஸான ஒரு விஷயம். ஹீரோவும் பொறுமையா அவன் பக்கத்துல போயிட்டு, மூன் லைட் ஆன் டாலோன் ஃபெதர் செரிஸ் ஃபார் த எம்பையர் அப்படின்றான். ஹீரோ அப்படி சொன்ன உடனே அந்த கிரையான்ன்றவனும் ஹீரோ பாக்குறான், ஹீரோவும் அவனை பாக்குறான். பார்த்துட்டு, சரி இப்ப நீ உள்ள போலாம், ஆனா எனக்கு புரியாத விஷயம் என்னன்னா, உன்ன மாதிரி ஒரு ஆள் கிட்ட ஏன் இந்த மாதிரி ஒரு சீக்ரெட் கோட கொடுத்திருக்கான் அப்படின்னு எனக்கு புரியல. இப்ப ஹீரோ சொன்னது வந்து ஒரு சீக்ரெட் கோடு, அதனால அது எதுவும் பெருசா கண்டுக்காதீங்க. ஹீரோவும், நீ என்ன உன்னை பத்தி இன்ட்ரோடியூஸ் பண்ண போறது இல்லையா? அதை கேட்டு அவனும், என் பேரு கிரையான், என்ன எல்லாருமே அப்படிதான் சொல்லுவாங்க. ஹீரோவும் இதை கேட்டு, சரி சரி அப்ப நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு போறான். போயிட்டு ஒரு ரேக் முன்னாடி நிக்கிறான். அதுல ஃபுல்லா பாட்டில்ஸ் அடுக்கி வச்சிருக்கானுங்க. ஹீரோவும் அதை பார்த்துட்டு, இவனுங்களோட ஹெட் குவார்டர்ஸுக்கு போனோம்னா அதுக்கு நான் இந்த விஷயத்த தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு பாட்டிலா இழுக்கிறான். ஹீரோவும் 3, அடுத்தது 1, அப்புறம் 8, 4 அப்படின்னு இழுத்த உடனே டப்புன்னு ஹீரோ சுத்தி ஏதோ மேஜிக் வருது. ஹீரோவும் அந்த மேஜிக் நடுவுல நின்னுட்டு இருக்கான். சிஸ்டம்ல இருந்தும், நீங்க ஒரு ஹை லெவல் மேஜிக்ல எக்ஸ்போஸ் ஆயிருக்கீங்க, உங்களோட மானா ரிவர்ஸ்ல ஃப்ளோ ஆக போகுது டெம்பரவரியா அப்படின்னு வருது. என்னன்னு பார்த்தா ஹீரோட மானா எல்லாமே ரிவர்ஸ்ல ஃப்ளோ ஆயிட்டு இருக்கு. அதனால உங்களோட மானா சென்சிட்டிவ் ஜீனியஸும் டீஆக்டிவேட் ஆகுது, நீங்க சடனா இப்போ ஃபோர்ஸ்ஃபுல்லா ஒரு இடத்துக்கு டெலிபோர்ட் ஆக போறீங்க அப்படின்னு வருது. ஹீரோ இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கும் போதே டக்குன்னு அவனை எங்கேயோ டெலிபோர்ட் பண்றாங்க. ஹீரோவும் அந்த டெலிபோர்ட் ஆன இடத்துக்கு வந்துடுறான்.
வரான். வந்த இவனும் நான் எதிர்பார்க்கவே இல்ல, என்னோட ஸ்டாட்ஸ் இன்னும் லோவா தான் இருக்கு, அதனாலதான் எனக்கு மயக்க வர மாதிரி இருக்கு. டக்குனு ஹீரோவும் ஷாக் ஆகுறான். நான் பார்த்தா ஹீரோவோட கழுத்துல யாரோ கத்திய வச்சு நின்னுட்டு இருக்காங்க. ஹீரோவும் நிமிந்து யாருன்னு பார்த்தா அந்த லூனா பொண்ணுதான் வந்து நின்னுட்டு இருக்கா. யாரா நீ? லூனா நீயா? ஹீரோ லூனான்னும் போதே பாகுபலியில வர மாதிரி இவ்வளவு கழுத்துலயே கத்திய இறங்குறா. அப்படியே ரத்தம் ஹீரோக்கு கொஞ்சம் கொஞ்சமா வருது. ஹீரோ லூனாவை பார்த்து இந்த லூனாட்டிக்ஸோட லீடர், அதுவும் இல்லாம 3 ஸ்வாட் எம்பரர்ல நீயும் ஒருத்தி, உன் ஃபேஸ் வேணா யாருக்குமே தெரியாம இருக்கலாம், ஆனா எனக்கு தெரியும், நான் உன்னை தேடிதான் வந்திருக்கேன். ஹீரோ இப்படி சொன்னது கேட்டு அவ ஷாக் ஆயிடுறா. உனக்கு எங்க ஹெட் குவார்டர்ஸோட சீக்ரெட் மட்டும் தெரியல, நான் யாருன்னு உனக்கு தெரிஞ்சிருக்கு. நான் உங்ககிட்ட மறுபடியும் கேக்குறேன், யார் நீ? நான் தான் நாக்ஸ், நான் இந்த லூனாட்டிக்ல ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஹீரோ இப்படி சொல்லும் போதே அந்த இடத்துல அந்த சீனை கட் பண்ணிடுறாங்க. கட் பண்ணி வேற ஏதோ ஒரு மேன்ஷனை தான் காட்டுறாங்க. உள்ள பார்த்தா பெரா தான் ஏதோ ஜன்னல் ஓரமா உட்காந்துட்டு இருக்கான். அவனும் உட்காந்துட்டு இந்த நாக்ஸ் அவனை பார்க்கும் போதே தெரியுது என்னோட மாஸ்டரோட சாவை பத்தி அவனுக்கு ஏதோ ஒரு விஷயம் தெரியும்னு. அதுவும் இல்லாம அவனுக்கு ஏற்கனவே என் மாஸ்டர் செத்துறான்ற விஷயமும் தெரிஞ்சிருக்கு. எனக்கு ஆரம்பத்துல இருந்தே இவங்க ஃபேமிலி மேல ஒரு டவுட் தான். என்னால நம்பவே முடியல, இவனுக்கு இவ்வளவு பெரிய பொய்ய இந்த உலகத்துக்கிட்ட சொல்லி வச்சிருக்கானுங்க. இவனுங்களை ஃபேமிலியை பார்த்தாலே எனக்கு ஒரே சிரிப்பா தான் வருது. ஆனா எனக்கு புரியாத ஒரே விஷயம் என்னன்னா, இந்த அளவுக்கு ஸ்கில்டா இருக்கிற ஒரு ஆளை எதுக்கு இவங்க ஃபேமிலி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சண்டை போட்டிருப்பான்ல, அந்த விஷயத்தை யோசிச்சு பார்த்துட்டு அவனும் என்னால நம்ப முடியாத ஒரு விஷயம் என்னன்னா, அது வெறும் ஷார்ட்டான ஒரு ஃபைட்டா இருந்தாலும் அவன் எப்படி அவ்வளவு வேகமா மூவ் பண்ணான். நான் இதுக்கு முன்னாடி ஒருத்தர் இந்த அளவுக்கு வேகமா மூவ் பண்ணி பார்த்ததே இல்ல. என்னோட மாஸ்டரை தவிர இந்த உலகத்துல இவனை பத்தி இருக்கிற இன்ஃபர்மேஷன் எல்லாமே யாராலையும் மேனிபுலேட் பண்ணி தான் வெளியே வந்திருக்கு. அதுவும் இல்லாம இது வரைக்கும் இந்த உலகத்துக்கிட்ட சொல்லி வச்சது எல்லாமே பொய் தான். இவன் வந்து ஹீரோ வந்து பயங்கரமான ஆளு, ஒரு ப்ரோ பிளேயர் அப்படின்ற மாதிரி இவன் நினைச்சுக்கிறான். சரி இந்த விஷயத்தெல்லாம் யோசிச்சது போதும் அப்படின்னு சொல்லிட்டு இவனும் படுக்கலான்ட்டு போயிட்டு பெட்ல படுத்துன்னு, ஆனா ஏன் இந்த மாதிரி ஒரு ஸ்கில்டான ஆளை இவனுங்க உள்ளே மறைச்சு வைக்கணும்னு நினைக்கிறானுங்க. எனக்கு இந்த விஷயம் தான் சுத்தமா புரியல. எதுவா இருந்தாலும் சரி, இது என்னோட பிரச்சனை இல்ல. அவன் மறுபடியும் என் வழியில குறுக்க வந்தானா நான் அவனை போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருப்பேன். இந்த நோபல்ஸுக்கு எல்லாம் இதே வேலை, என் வழியில குறுக்க வந்து நிக்கிறது. இவனும் இப்படி யோசிச்சுட்டே அப்படியே கொஞ்ச நேரம் கடந்து போயிடுது. பையனை பார்த்தா தூங்கிடுறான். இவன் கனவுலயும் யாரோ ஒருத்தர் நம்ம இருக்கிற இந்த எம்பையர் அது 2 துண்டா உடஞ்சிருச்சு. அதுவும் இல்லாம நம்ம எம்பரரோட பொண்ணும் சரி பையனும் சரி அவங்க 2 பேருமே ஃபோர்ஸ ஒன்னு சேர்த்துட்டு இருக்காங்க இந்த எம்பையரை எப்படியாச்சும் கைப்பற்றணும்ட்டு. சோ அதனால இந்த மாதிரி ஒரு இடத்துல நம்ம சர்வைவ் ஆகணும்னா நம்ம யாருன்னா ஒருத்தரோட சைட சூஸ் பண்ணி ஆகணும். நான் பார்த்தா பெரா தான் சின்ன பையனா நின்னுட்டு இருக்கான். இவனோட மாஸ்டர் தான் இதெல்லாம் இவங்க கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. அவரும் நீ எல்டன் அகாடமி உள்ள கண்டிப்பா போயே ஆகணும், அப்படி போனா உனக்கே புரிஞ்சிடும் நீ யாரோட சைடு நிக்கணும் அப்படின்ட்டு. அதுவும் இல்லாம இதுதான் உன்னோட ஃபைனல் அசஸ்மெண்ட்டும். இவனும் தூக்கத்திலே அப்படியே வழியில கதறான் பையன். அவனோட கனவுல ஒரு மாஸ்டரும் எனக்கு தெரிஞ்ச எல்லா விஷயத்தையுமே நான் உனக்கு சொல்லி கொடுத்துட்டேன், இதுக்கப்புறம் எல்லாமே உன் கையில தான் இருக்கு. அப்படியே டப்புன்னு பார்த்தா ஒரு மாஸ்டரை பின்னாடி இருந்து யாரோ சாவடிக்கிறாங்க குட்டி போட்டு. இவனோட வாத்தியாரும் இவன் கண்ணு முன்னாடியே அவரும் சாவுறாரு. அவரு கீழே ரத்த வெள்ளத்துல இருக்கும் போதே நான் யோசிச்சு கூட பாக்கல பெறா, உனக்கு முன்னாடி நான் சாவன்ட்டு. ஆனா இதை நம்மளால மாத்த முடியாது, நீ ஸ்ட்ராங் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரு செத்துடுறாரு. பையனும் டக்குன்னு அந்த கனவுல இருந்து எழுந்து முடியல என்னால முடியல, என்ன நடக்குது, இது கனவா அப்படின்ட்டு கதறான் பையன். இவன் இப்படி உட்காந்துட்டு இருக்கும் போதே டக்குன்னு இவன் கைய பாக்குறான். பார்த்தா இவன் கையில டாட்டுவா இல்ல சிம்பிளா தெரியல, அதுவும் க்ளோ ஆகுது. அதை பார்த்துட்டு இவனும் நீ செத்து போயிட்டனா அப்படியே சாவ வேண்டியதான்டா, ஏன்டா என் கனவுல வந்து உயிரை வாங்கிட்டு இருக்க அப்படின்ட்டு ஒரு மாஸ்டரை திட்டிட்டு இருக்கான். இவனும் அந்த பெட்ல இருந்து எழுந்து வெளியே கிளம்புறான். என்னால புரிஞ்சுக்கவே முடியல, இந்த ஆள் அப்பப்ப என் கனவுல வந்து உயிரை வாங்கிட்டு இருக்கான். அப்படியே அந்த இடத்துல சீனை கட் பண்ணி லூனாவும் ஹீரோ கழுத்துல கத்தி வச்சிருப்பால அங்க இருந்து தான் கண்டினியூ பண்றாங்க. ஹீரோவும் அவன் இன்சைட்டை யூஸ் பண்ணி லூனாவோட எல்லா டீடைல்ஸும் பாத்துறான். பார்த்துட்டு ஹீரோவும் இவன் லூனா 3 ஸ்வாட் எம்பரர்ல இவ்வளவு ஒருத்தி, சொல்ல போனா இவளோட 20 வயசுலயே ஒரு நைட் அளவுக்கு இவ ஸ்ட்ராங்கான ஆளா மாறிட்டா. இவன் முன்னாடி எந்த மான்ஸ்டர் வந்தாலும் அதை கருணையே இல்லாம கொல்ற அளவுக்கு ப்ரூட்டலான ஒரு ஆள் இவ. அதுவும் இல்லாம இவளோட அந்த ஸ்வாட்ஸ்மேன்ஷிப் அதை யாராலையுமே கேட்சப் பண்ணவே முடியல. மோரோவர் என் ஃபேமிலியில இருக்க அந்த பிளாக் ஸ்வாட் டெக்னிக் நான் பேட்ரியாக்கா மாறினா மட்டும்தான் என்னால அந்த விஷயத்த கத்துக்க முடியும். ஆனா நான் மட்டும் இவளோட ட்ரஸ்ட கெயின் பண்ணிட்டேனா இவளோட அந்த லூனார் ஸ்வாட் டெக்னிக்கை என்னால கத்துக்க முடியும். ரெண்டுமே சிமிலர் பவரான ஒண்ணு. கண்டிப்பா நான் அதுக்கு மட்டும் இங்க வரல, இந்த லூனாட்டிக்ல ஜாயின் பண்ணணும்ன்றதுக்கோசரமும் தான் வந்திருக்கேன். ஹீரோ இதெல்லாம் யோசிச்சுட்டு இருக்கும் போதே லூனாவும் ஒரு ப்ரௌடான ஃபேமிலியில இருக்கிற உன்ன மாதிரி ஒரு ஆள் எங்களை மாதிரி ஒரு கிரிமினல் ஆர்கனைசேஷன் கூட சேர்றதுக்கு உனக்கு ஏன் இவ்வளவு இன்ட்ரெஸ்ட் சொல்லிட்டு இவளும் அப்படியே ஹீரோ ஆன்சர் சொல்லணும்னே கத்திய கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே ப்ரெஷர் கொடுக்குறா. ஹீரோக்கோ சிஸ்டம்ல இருந்து உங்களுக்கு பிளட் அதிகமா போயிட்டு இருக்கு அப்படின்னு வருது. இவனும் வேற எதுக்காக இந்த எம்பையரை டவுனுக்கு கொண்டு வர்றதுக்காக தான். ஆனா அது அப்படின்ட்டு இவ சொல்லும் போதே ஹீரோவும் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், நீங்க இந்த எம்பையரை கீழே கொண்டு வரணும்னா அதுக்கு முதல் எல்டன் அகாடமி அழிச்சாகணும். ஏன்னா இந்த எம்பையர்லயே ரொம்ப இன்ஃபுளுன்ஸான ஒரு இடம்னா அதுதான்.
அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு நீங்க உள்ள போனோம்னா உங்களால சுத்தமா முடியாது. அதுக்காக தான் நான் வந்திருக்கேன். நான் உங்களுக்கு ஸ்பையா வேலை செய்யறேன் அப்படின்றான் ஹீரோவும். அதை கேட்டு இவளும், நீ என்ன நினைக்கிற, உன்னால இந்த விஷயத்த பண்ண முடியும்னு நினைக்கிறியா? கண்டிப்பா அப்படி பண்ண முடியலன்னா நான் இந்த இடத்துக்கு வந்தே இருக்க மாட்டேன். ஹீரோ இவ்வளவு கான்பிடென்டா சொல்றத பார்த்துட்டு இவளும், நீ ரொம்ப போல்டான ஆளாதான் இருக்க. உன் பேர் என்ன? என் பேரு நாக்ஸ். இவளும் திரும்பி அவளோட சோல்ஜரை கூப்பிடுறான். அவனும், சொல்லுங்க நான் வந்துட்டேன், லூனார் ட்ரையலுக்கு ப்ரிப்பேர் பண்ணு. இவனும் யோசிச்சுட்டு ஓகே மேம் அப்படின்னு ஹீரோ கிட்ட போயிட்டு ஏதோ ஒரு க்ளோத்தை குத்துட்டு இதை போட்டுட்டு என் பின்னாடியே வா. ஹீரோவும் அந்த க்ளோத்தை வாங்கிக்கிறான். அப்படியே அந்த இடத்துல சீனை கட் பண்ணி ஏதோ ஒரு ஆல்டர் மாதிரி இடத்த காட்டுறாங்க. ஆல்டர்னா ரிச்சுவல் பண்ற மாதிரி ஒரு இடம். ஹீரோவும் நடந்து வரும்போதே மேல பாக்குறான். மேல பார்த்துட்டு, நல்லது, நான் பிளான் பண்ண மாதிரி தான் எல்லா விஷயமும் போயிட்டு இருக்கு. அங்க போன உடனே அந்த பாடி கார்டும், நீ எப்ப இந்த ஆல்டர் மேல போய் நிக்கிறியோ அப்போ உன்னை சுத்தி ஊறப்பட்ட மான்ஸ்டர் வந்துரும். அந்த மான்ஸ்டர் எல்லாம் நீ தான் போட்டு தள்ளணும். அதுவும் இல்லாம முக்கியமா ஒரு விஷயத்த ஞாபகம் வச்சுக்கோ, நீ அங்க போய் நிக்கும் போது கண்டிப்பா நீ போட்டிருக்க இந்த ரோபு மட்டும் உன் மேல இருந்து கழன்றவே கூடாது. ஹீரோ இதை கேட்டு, ஏன் அதுக்கு எதனா ஸ்பெசிபிக் ரீசன்ஸ் இருக்கா? அந்த ரோப் மட்டும் உன் மேல இருந்து கழண்டுச்சுன்னா நீ பர்சக்கர் மோடுக்கு போயிடுவ. ஹீரோவோ இவன் சொல்றத பார்த்துட்டு, இவன் சொல்ற விஷயம் எல்லாம் எனக்கு ஏற்கனவே தெரியும், என்ன பண்றது, எதுவுமே தெரியாத மாதிரி நான் நடிச்சுதான் ஆகணும். இவனுங்க சொல்ற அந்த அப்நார்மல் ஸ்டேட் பர்சக்கர், இது இருக்கிறதுலே ஒரு ஒஸ்டான ட்ரேட். இந்த ட்ரேட்டால நம்மளுக்கு என்ன நல்லதுன்னா நம்மளுக்கு ஊறப்பட்ட ஸ்ட்ரென்த் கிடைக்கும். ஆனா அதோட ஆப்போசிட் தான் இதோட கெட்ட விஷயமும். இந்த ட்ரேட்டை யூஸ் பண்ணும் போது நம்ம மூளை நம்ம கண்ட்ரோல்லே இருக்காது. நம்ம பயங்கர கிரேசியான ஒரு ஆளா மாறிடும். நம்ம பாடியை அதோட லிமிட்டுக்கு யூஸ் பண்ண வச்சு இந்த ஸ்கில்ல நம்மள சாவடிச்சிடும். ஹீரோ இப்படி யோசிச்சுட்டு இருக்கும் போதே அந்த பாடி கார்டும், யாரெல்லாம் இந்த கிரிம்சன் மூன் லைட் மேல எக்ஸ்போஸ் ஆகுறாங்களோ அவங்கலாம் பயங்கர பைத்தியக்காரத்தனமா நடந்துக்க ஆரம்பிச்சிருவாங்க. அதுவும் இல்லாம அவங்க அந்த பர்சக்கர்ன்ற மோடுக்கு போய் சீக்கிரமே சாவறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு. ஹீரோ சொல்றதெல்லாம் கேட்டு, இவனுங்க வைக்கிற இந்த ட்ரையலை பாஸ் பண்றதுக்கு 2 கண்டிஷன் இருக்கு. ஒன்னு, நான் இந்த மூன்ல எக்ஸ்போஸ் ஆனாலுமே அந்த பர்சக்கர் ஸ்டேட்டுக்கு போகாம இருக்கணும். அப்படி இல்லனா என்னை சுத்தி வர மொத்த மான்ஸ்டரையுமே நான் போட்டு தள்ளணும். ஒரிஜினலாவே இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் கேம்ல எனக்கு தந்ததே கிடையாது. ஏன்னா எந்த உலகத்திலுமே புரோட்டகனிஸ்ட் வில்லன் குரூப் கூட சேரணும்னு நினைக்கவே மாட்டான். ஆனா நான் அதை தான் பண்ண போறேன். இங்க இருக்கிற யாருக்குமே இந்த டெஸ்ட்டை எப்படி பாஸ் பண்ணணும்னு தெரியாது. ஆனா எனக்கு அது நல்லாவே தெரியும். ஹீரோ இப்படி நிக்கும் போதே பின்னாடி இருந்த அந்த லூனா பொண்ணுமே, இந்த ட்ரையல் ஸ்டார்ட் ஆனதுக்கு அப்புறம் உனக்கு 2 விஷயம் நடக்கும். ஒன்னு, நீ இந்த ட்ரையல்ல பாஸ் பண்ணி எங்க கூட சேரலாம். அப்படி இல்லனா சுத்தி இருக்கிற மான்ஸ்டர் கையில நீயே செத்து போலாம். இவனும் இவ சொல்றத பார்த்துட்டு ஹீரோவும் சிரிக்கிறான். சிரிச்சுட்டு, சரி நீ சொன்னதுல எந்த விஷயம் நடக்குதுன்னு பாப்போம். அந்த பாடி கார்டும் அந்த ஆல்டர் மேல நின்னு கத்தியத்த அவன் கையை அறுக்கிறான். அறுத்து அதுல இருந்து ஒரு டிராப் வந்து அந்த ஆல்டர் மேல விடுறான். விட்ட உடனே ஏதோ ரோஸ் கலர் லைட் போகுது. என்னன்னு பார்த்தா அந்த மொத்த ஆல்டருமே அப்படியே ரோஸ் கலர்ல க்ளோ ஆகுது. இவனும் சைட்ல திரும்பி பாக்குறான். என்னன்னு பார்த்தா சுத்தி ஊறப்பட்ட மான்ஸ்டர் நின்னுட்டு இருக்கு. ஹீரோவும், இப்ப நான் இருக்கிற கரண்ட் ஸ்ட்ரென்த்ல என்னால கண்டிப்பா இங்க இருக்கிற ஒரு மான்ஸ்டர் கூட தோக்கடிக்க முடியாது. அதுவும் இல்லாம இங்க இருக்கிற ஒரு மான்ஸ்டருமே கண்டிப்பா ஒரு இன்டர்மீடியட் லெவல்லையாச்சும் இருக்கும். அண்ட் இந்த இடத்துல ஒரு மான்ஸ்டர் இல்ல, 100கணக்கான மான்ஸ்டர் இருக்கு. அதுக்கு நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவோ இவனுக்கு குத்த ரோப கட்டி தூக்கி சேவிட்டு அடிச்சிடறான். தூக்கி போட்டு இவனும் நின்னுட்டு இருக்கான். என்னன்னு பார்த்தா ஹீரோ சிரிச்சிட்டு இருக்கான். ஹீரோ சிரிக்கிறத பார்த்துட்டு அந்த லூனா பொண்ணும், இவன் என்ன பைத்தியக்காரன் ஆயிட்டானா, எதுக்கு அந்த ரோப தூக்கி போட்டான், இப்ப அவன் பர்சகர் ஸ்டேட் உள்ள போறான் அப்படின்ட்டு இவளும் பார்த்துட்டு இருக்கா. சிஸ்டம்ல இருந்து நோட்டிபிகேஷன் வருது, நீங்க கிரிம்சன் மூன் லைட் மேல எக்ஸ்போஸ் ஆயிட்டீங்க, இப்ப நீங்க பர்சகர் ஸ்டேட் உள்ள போறீங்க அப்படின்னு வருது. நீங்க ஒரு தடவை அந்த பர்சகர் ஸ்டேட் உள்ள போயிட்டீங்கன்னா உங்க மைண்ட் உங்க கண்ட்ரோல்லே இருக்காது. அதுவும் இல்லாம அப்படி கண்ட்ரோல்ல இல்லனா நீங்க திருப்பி உங்க மைண்டோ மெமரியும் திருப்பி உங்களால எடுத்துட்டு வர முடியாது அப்படின்னு வருது. ஹீரோவும் அதை பார்த்துட்டு ஷாக் ஆவான்னு பார்த்தா சிரிச்சிட்டு இருக்கான். என்னன்னு பார்த்தா ஹீரோவோட எல்லா ஸ்டாட்ஸுமே 1.5% இன்க்ரீஸ் ஆகுது. ஹீரோ இதை பார்த்து தான் சிரிச்சிட்டு இருக்கான். இவன் இப்படி சிரிச்சிட்டு இருக்கும் போது இந்த இடத்துல இந்த சாப்டர் முடிச்சிடறாங்க. சாப்டரோட ஸ்டார்டிங்ல போன சாப்டர்ல என்ன நடந்ததோ அது ஒரு ஓவர் வியூ மாதிரி காட்டுறாங்க. ஹீரோவும் அந்த ஆல்டர் மேல நின்னுட்டு இருக்கான். சிஸ்டம்லயும் நீங்க கிரிம்சன் மூன் லைட்ல எக்ஸ்போஸ் ஆனதுனால நீங்க பர்சகர் ஸ்டேட்டுக்கு போறீங்க. நீங்க அப்படி போனீங்கன்னா உங்க மைண்டை லூஸ் பண்றதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி நீங்க லூஸ் பண்ணிட்டீங்கன்னா அதை திருப்பி ரிட்ரீட் பண்றதுக்கும் ரொம்ப கஷ்டம் அப்படின்னு வருது. ஹீரோவும் இதெல்லாம் பார்த்துட்டு சிரிக்கிறான். என்னன்னு பார்த்தா ஹீரோவோட எல்லா ஸ்டாட்ஸுமே 1.5% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதுவும் இல்லாம உங்களுக்கு பர்சகர்னு ஒரு நெகட்டிவ் ட்ரேட் ஆக்டிவேட் ஆயிருக்கு அப்படின்னு வருது. இது அந்த லூனா பொண்ணும் பார்த்துட்டு, இந்த பையன் இவன் பைத்தியக்காரன் ஆயிட்டான்னு நினைக்கிறேன். ஹீரோவோ இது எதுவுமே கண்டுக்காம கடைசியா இதெல்லாம் ஸ்டார்ட் ஆயிடுச்சா அப்படின்ற மாதிரி நின்னுட்டு இருக்கான். லூனாவோட பாடி கார்டும், என்னால இதை சுத்தமா நம்பவே முடியல, அவன் என்ன அந்த ரோபோ அவன் லைஃப தூக்கி போடுற மாதிரி தூக்கி போட்டு அசால்ட்டா நின்னுட்டு இருக்கான். எனக்கு தெரிஞ்சு நம்ம அவனை தடுக்கணும்னு நினைக்கிறேன். இல்ல தேவையில்ல, நம்ம சொல்ற வார்னிங் எல்லாம் கேட்கற ஒரு ஆள் அவன் கிடையாது. அதனால அவன் அப்படியே விட்டுரு, பாப்போம் இவன் எவ்வளவு நேரம் தான் இப்படியே திமிரா நின்னுட்டு இருக்கான்னு. ஆனா இவன் அந்த ஃபேமிலியை சேர்ந்த ஒருத்தனாச்சே. அதுவும் இல்லாம இவங்க அப்பா தியோ, இவர் மட்டும் நம்ம லூனாட்டிக்கு அட்டாக் பண்ண ட்ரை பண்ணா நம்மளுக்கு அது ரொம்ப பெரிய கெட்ட விஷயமா இருக்கும். கவலைப்படாத,
அந்த விஷயம் நடக்காது, இல்ல அந்த விஷயம் நடக்கிறதுக்கு நான் விட மாட்டேன். இவளும் இப்படி சொல்லிட்டு அப்படியே நிக்கல நின்னுட்டு இருக்கா. நீ என்ன நினைக்கிற, தியோ என்ன அவங்க பசங்க மேல அவ்வளவு பாசமா இருக்கிற ஒரு அப்பான்னு நினைக்கிறியா? அவன் அந்த மாதிரி ஒரு ஆளே கிடையாது. கூட அந்த பாடி கார்டும் இல்ல, நான் அப்படிலாம் நினைக்கல. சரி இவன் என்ன பண்றான்னு அப்சர்வ் பண்ணுவோம். இந்த பைத்தியக்கார பையன் இவன் கண்டிப்பா ஏதோ ஒரு பிளான் வச்சிருக்கான். இவன் இப்படி சொல்லும் போதே பாடி கார்டும் சரி நீங்க சொன்ன விஷயத்தையே ஃபாலோ பண்ணலாம். ஹீரோவா அவன் ஸ்வாட்ல டார்க் மனாவை இன்ஃபியூஸ் பண்ணிட்டு இருக்கான். ஹீரோ அந்த ஆல்டர் மேல நிக்கும் போது சுத்தி எல்லா மான்ஸ்டருமே நின்னுட்டு இருக்கு. சடனா பார்த்தா சுத்தி இருந்த எல்லா மான்ஸ்டருமே ஹீரோவை அட்டாக் பண்ண வெறி கொண்டு ஓடி வந்துட்டு இருக்கு. அதுல டிராகன் மாதிரி இருக்கிற ஒன்னும் செம ஸ்பீடா வருது. ஹீரோ பக்கத்துல வரும்போதே ஹீரோவும் அந்த இடத்துல இருந்து ஜம்ப் பண்ணி அது தலையிலேயே ஒரே வெட்டு, அது தலை துண்டா போகுது. அது தலை துண்டா போகும்போதே ஹீரோவோ நான் இந்த மொத்த உலகத்துமே ரெட் கலர்ல டை பண்ண போறேன். இதுதான் இந்த லூனார் ட்ரையலோட டிஸ்கிரிப்ஷனே. என்னோட பல ஸ்டாட்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஆனா இன்க்ரீஸ் ஆனது அது மட்டும் இல்ல, என்னோட டேலண்ட்டும் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் முன்னாடி வந்த மான்ஸ்டரை போட்டு தள்ளிட்டு நின்னுட்டு இருக்கான். முன்னாடி எல்லா மான்ஸ்டருமே நின்னு ஹீரோவை பார்த்துட்டு இருக்கு. இப்ப நான் இருக்கிற லெவலுக்கு இந்த மான்ஸ்டருங்களா எனக்கு முன்னாடி ஒண்ணுமே இல்ல, எல்லாம் குழந்தை குட்டிங்க. ஹீரோ இதெல்லாம் யோசிச்சுட்டு இருக்கும் போதே எல்லா மான்ஸ்டரும் மறுபடியும் அட்டாக் பண்ணலான்ட்டு வெறி கொண்டு ஓடி வருது. ஹீரோவோ வாங்க வாங்க உங்களுக்காக தான் காத்துட்டு இருந்தன்ற மாதிரி போஸ்ட்ல நின்னுட்டு இருக்கான். வந்த மான்ஸ்டர் எல்லாத்தோட தலையுமே துண்டு துண்டா வெட்டி பறக்க விடுறான். ஹீரோ லைனா வருதுங்க, தலையை குத்துட்டு செத்துடுதுங்க, லைனா வருதுங்க, தலையை குத்துட்டு செத்துடுதுங்க. ஹீரோவோ இது எல்லாத்தையும் போட்டு தள்ளிட்டு அப்படியே கொடூரமா நின்னுட்டு இருக்கான். மிச்சம் இருக்கிற எல்லா மான்ஸ்டருமே யாரா இவன் இவ்வளவு பைத்தியக்காரத்தனமா சண்டை போட்டுட்டு இருக்கான் அப்படின்ட்டு பயத்துல உதறி நின்னுட்டு இருக்குங்க எல்லாம். இது தூரமா நின்னு லூனாவோ அந்த பாடி கார்டும் பாத்துட்டு இருக்காங்க. ஹீரோவோ மனசுக்குள்ளேயே இந்த இன்னர் லூனாட்டிக்லயே ஒரு ஒஸ்டான ட்ரேட்னா அது இந்த பெர்சர்கர் தான். எப்பெல்லாம் கிரிம்சன் மூன் வருதோ அப்ப மட்டும் தான் இந்த பெர்சர்கர் ஸ்டேட் அப்பியரே ஆகும். ஆனா நான் இந்த இடத்துக்கு வந்ததுக்கு முக்கியமான காரணமே ஆரம்பத்துல இருந்து இதை யூஸ் பண்ணணும்ன்றதுக்காக தான். ஏன்னா இதை யூஸ் பண்ற அளவுக்கு என்கிட்ட ஒரு டேலண்ட் இருக்கு. ஹீரோ இப்படி யோசிச்சுட்டு இருக்கும் போதே சிஸ்டம்ல இருந்தோம் உங்ககிட்ட 2 ஜீனியஸ் ட்ரேட் இருக்கிறதுனால கிரிம்சன் மூன் லைட் நல்லிஃபை ஆகுதுன்னு வருது. நம்மளுக்கு மறுபடியும் சொல்றாங்க ஹீரோக்கு 2 என்ன ஜீனியஸ் ட்ரேட் இருக்குன்ட்டு. ஒன்னு ஸ்வாட்ச்மேன்ஷிப் ஜீனியஸ், இன்னொன்னு மானா சென்சிட்டிவ் ஜீனியஸ். சிஸ்டம்ல இருந்தோம் டெம்பரவரியா உங்களோட அப்நார்மலிட்டி நல்லிஃபை ஆகுது அப்படின்னு வருது. ஹீரோவோ இதை சிம்பிளா சொல்ல போனோம்னா இந்த மாதிரி டேலண்ட் இருக்கிற ஆளுங்களெல்லாம் இந்த உலகத்து வழியா பார்த்தோம்னா அது எப்படி தெரியும்னா அன்பேரான ஒரு விஷயமா தான் தெரியும். அண்ட் நானும் அந்த அன்பேரான விஷயத்துல ஒருத்தன் தான். ஹீரோவோ இப்படி சொல்லிட்டு நின்னுட்டு இருந்தவன் அவன் ஸ்வாட்ல மானாவை யூஸ் பண்ணி மேல ஒரே ஜம்ப் பண்ணி பிளாக் எக்ஸிகியூஷனர் அப்படின்றான். சொல்லிட்டு முன்னாடி இருந்த மொத்த மான்ஸ்டரோட தலையுமே துண்டு துண்டா வெட்டி பறக்க விடுறான். ஹீரோ எல்லாத்தோட தலையும் தான் வெட்டிட்டு இருக்கான் ஆரம்பத்துல இருந்தே. இவன் இது தூரமா நின்னுட்டு லூனா பொண்ணும் அவன் கூட இருந்த அந்த பாடி கார்டும் பாத்துட்டு இருக்காங்க. சிஸ்டம்ல இருந்தும் பிளாக் ஃபிளேமோட ரிங் எஃபெக்ட் ஆக்டிவேட் ஆகுது. நீங்க எனிமி எல்லாம் போட்டு தள்ளனதுனால உங்களுக்கு 2 நாள் 7 ஹவர் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு வருது. ஹீரோவும் பரவாயில்லையே இன்க்ரீஸ் ஆயிடுச்சு போல அப்படின்னு சிரிச்சுட்டு அவனும் எதிரில இருக்கிற அந்த மான்ஸ்டர் எல்லாம் பார்த்துட்டு நான் சண்டை போடுறது உங்களுக்கு எல்லாம் அன்பேரா இருந்தா நீங்களும் போய் என்ன மாதிரியே டெர்மினலி இல்ல மாறிட்டு வாங்க அப்படின்றான். ஏன்னா ஹீரோக்கு அந்த நோய் இருக்கவே தான் அவன் இவ்வளவு ஸ்ட்ராங்கா மாறிட்டே இருக்கான். ஹீரோவும் இப்படி சொல்லிட்டு சுத்தி இருந்த மொத்த மான்ஸ்டரையும் வெட்டி துண்டு துண்டா பறக்க விடுறான். மானவரே ஸ்லாஷ் எல்லாம் விட்டுட்டு இருக்கான். இவன் இப்படி வெட்டிட்டு இருக்கும் போதே தூரமா நின்று அந்த லூனா பொண்ணும் ஏதோ சொல்றா. ஆனா சத்தத்துல ஹீரோக்கு எதுவுமே கேட்கல. இந்த இடம் ரொம்ப நாய்ஸியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவனும் அவன் ஸ்வாட வச்சு மொத்த மான்ஸ்டரையும் போட்டு தள்ளிடுறான். போட்டு தள்ளிட்டு பரவாயில்ல ஒரு வழியா எல்லாமே முடிஞ்சிருச்சு அப்படின்ட்டு இவனும் முன்னாடி போறான். எங்க போறான்னு பார்த்தா அந்த லூனா பொண்ணு முன்னாடி போய் ஹீரோ நிக்கிறான். நின்ன இவனும் எனக்கு தெரிஞ்சு இந்த ட்ரையல் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன நடந்ததுன்னு காட்டுறாங்க. ஹீரோ அவங்க சண்டை போட்டுட்டு இருக்கும் போது லூனாவோ இங்க இருந்து எனக்கு தெரிஞ்சு இவனை இந்த லூனாட்டிக் மெம்பர்ல ஒரு ஆளா அக்னாலேஜ் பண்ண வேண்டிய டைம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். கூட இந்த பாடி கார்டும் இந்த கான்டினென்ட்ல இவன் அளவுக்கு டேலண்டா இருக்கிறவங்களை கைவிட்டு எண்ணிரலாம். இவனும் அப்ப ஏதோ சொல்லியிருப்பான்ல ஒன்னும் கேட்டிருக்காதுல்ல, அதை இப்பதான் காட்டுறாங்க. என்ன சொல்லியிருக்கானா ஹே நாக்ஸ் நீ இந்த டெஸ்ட்ல பாஸ் ஆயிட்ட திரும்ப வா அப்படின்னு இவளும் கத்துறான். ஹீரோ அது எதையுமே கேட்காம பயங்கர கொடூரமா முன்னாடி இருக்கிற மான்ஸ்டர் எல்லாம் கொன்னுட்டு இருக்கான். அதை பார்த்துட்டு இவளும் எனக்கு தெரிஞ்ச அவன் மேட்னஸ்ல கன்சியூம் ஆயிட்டான்னு நினைக்கிறேன். அப்படின்னா இவனை நம்ம இப்பயே கொன்னு ஆகணும். இவங்க 2 பேரும் இப்படி பேசிட்டு இருக்கும் போதே ஹீரோவும் அந்த மான்ஸ்டரை போட்டு தள்ளிட்டு அப்படியே மாசா அந்த மூன் லைட்ல நின்னுட்டு இருக்கான். அதுக்கப்புறம் தான் இவளை நோக்கி இவன் வந்திருப்பான். ஹீரோ வந்துதான் இந்த டெஸ்ட் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். ஆமா நீ முடிச்சிட்ட அப்படின்னு அவளும் சொல்றா. சொல்லிட்டு என்னால சுத்தமா நம்பவே முடியல, தியோ இந்த மாதிரி ஒரு மான்ஸ்டரை தான் வளர்த்திருக்கான். ஆமா நீங்க சொல்றதும் கரெக்ட் தான். ஹீரோவும் எனக்கு தெரிஞ்சு நான் சக்சஸ் ஆயிட்டேன்னு நினைக்கிறேன். இவளும் மனசுக்குள்ளே நாக்ஸ் நீ ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஆளு தான் அப்படின்ட்டு அவ பாடி கார்டை கூப்பிட்ட உடனே அவனும் எஸ் மேம்ன்றான். என்னன்னு பார்த்தா ஹீரோ கிட்ட போய் புதுசா ஒரு ரோப தரானுங்க. கொடுத்து இது லூனாட்டிக் கிளான்ல நோபல் மெம்பர்ஸ் மட்டும் போடுற ரோப் இது, இதை போட்டுக்கோ அப்படின்னு கொடுக்குறான். ஹீரோ அதை வாங்கின உடனே சிஸ்டம்ல இருந்தோம் நீங்க புதுசா ஒரு எக்யூப்மெண்ட் அப்டைன் பண்ணிட்டீங்கன்னு வருது. இவனும் அதை பார்த்துட்டு பரவாயில்லையே இந்த ரோப் நம்மளுக்கு கிடைச்சிருச்சு. சிஸ்டம்ல இருந்து இந்த ரோபை பத்தி எல்லா இன்ஃபர்மேஷனுமே வருது. இந்த ரோப் இது லூனாட்டிக் மெம்பர்ஸ் மட்டும் போடுற ஒரு ரோப். சிஸ்டம்லயும் இது ஸ்பெஷல் எஃபெக்ட்ல இந்த ரோப் மூலியமா உங்களுக்கு ஓத் ஆஃப் மூன் லைட்னு ஒரு ஸ்கில் கிடைக்கும். அதுவும் இல்லாம இந்த ரோப்ல இருக்க பேட்டர்னை வச்சு நீங்க லூனாட்டிக்ல ஒரு மெம்பர்னு கன்ஃபார்ம் பண்ண முடியும். அதுவும் இல்லாம இந்த ரோப் எதால செய்யப்பட்டிருக்குன்னா பிளாக் ஸ்பைடரோட த்ரெட் மூலியமா இது இருக்கிறதுனால உங்களால எல்லா லைட் ஆட்ரிபியூட் ஸ்டாட்ஸையும் கேன்சல் பண்ண முடியும். இப்போ அந்த மூன் ஆஃப் ஓத் லைட் அந்த ஸ்கில்லை பத்தி
சொல்றானுங்க. அதோட ஸ்பெஷல் எஃபெக்ட் என்னன்னா, இந்த ஸ்கில் எப்ப ஆக்டிவேட் ஆகும்னா நீங்க இந்த ரோபோ யூஸ் பண்ணா மட்டும்தான். அதுவும் இல்லாம இதுல ரேடியன்ட் மூன் லைட் பேட்டர்ன் இருக்கிறதுனால நீங்க லூனட்டிக்ல ஒரு மெம்பர்னு எல்லாராலையும் ரெகக்னைஸ் பண்ண முடியும். இதை வெளியே யாராலையும் பார்க்க முடியாது, லூனட்டிக் மெம்பர்ஸால மட்டும்தான் பார்க்க முடியும். அதுவும் இல்லாம இதுல அடிஷனல் விஷயம் என்னன்னா, நைட் டைம்ல 1.2 டைம்ஸ் இதோட அட்டாக் பவர் இன்க்ரீஸ் ஆகும். ஹீரோவோ இதெல்லாம் பார்த்துட்டு சரியா இருக்குது, இது இந்த மாதிரி ஒரு ஐட்டத்தை தான் இவ்வளவு நாள் நான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். ஹீரோ இப்படி அப்படியே ஒரே குஜால்ல பார்த்துட்டு இருக்கும் போது இந்த இடத்துல இந்த சாப்டர் முடிச்சிடறாங்க. நெக்ஸ்ட் சாப்டரோட ஸ்டார்டிங்லயே ஹீரோவோ அந்த ரோபோ போட்டு நின்னுட்டு இருக்கான். ஹீரோ சைட்ல ஏதோ ஒரு போர்ட்டல் மாதிரி உருவாகுது. இந்த லூனட்டிக்ல எப்படியோ நான் ஜெயிச்சிட்டேன். அதுவும் இல்லாம இந்த பாசிவ் ஸ்கில் ஓத் ஆஃப் மூன் லைட் இதை நான் எந்த இடத்துல வேணா யூஸ் பண்ணலாம். ஆனா இதுல சோகமான விஷயம் என்னன்னா, இதை என்னால நைட்ல மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். ஆனா அதை பத்தி நான் கவலைப்பட தேவையில்ல. நைட் டைம்ல நான் மட்டும் சண்டை போட்டேன்னா என்னோட அட்டாக் பவர் அது 1.2 டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். இது உண்மையிலேயே ரேரான விஷயம் தான் இந்த இன்னர் லூனட்டிக்ல. ஹீரோவும் இதெல்லாம் யோசிச்சுட்டு அவன் ஸ்டாட்ஸ பாக்குறான். பார்த்துட்டு அதுல அவனோட வில் பவரை பார்த்தா 12.3 இருக்கு. நான் நினைச்சு கூட பார்க்கல, என்னோட வில் பவரும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நான் நினைச்ச மாதிரியே இது ஒரு நல்ல ரிசல்ட்ட கொடுத்திருக்கு அப்படின்ட்டு ஹீரோவும் முன்னாடி பாக்குறான். பார்த்தா லூனாவும் இவன் என்ன பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு ஒன்னும் புரியாம அவள நின்னு ஹீரோவே பார்த்துட்டு இருக்கா. ஒன்னும் புரியாம, உன்னை பார்த்தா என்கிட்ட இருந்து நிறைய எதிர்பார்க்கிற போல. இவன் சொன்னது கேட்டு ஹீரோவும், எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த லூனா ட்ரையல்ல புதுசா வந்த யாருமே என் அளவுக்கு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி இருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதனால நான் உங்ககிட்ட கேட்கறதுலாம் ஒரே விஷயம் தான், என்னையும் உங்களுக்கு ஈக்குவலா ட்ரீட் பண்ணுங்க. இவ்வளவு அதை கேட்டு நான் நினைச்ச மாதிரி தான் நீ போல்டான ஒரு ஆளா தான் இருக்க. பாப்போம் எவ்வளவு நாள் தான் நீ இதே மாதிரி போல்டா ஆக்ட் பண்ணிட்டு இருக்கேன்னு அவ பாடி கார்டை கூப்பிட்டு அதை எடுத்துட்டு வா. எஸ் மேம்ன்றான். அவனும் இந்தாங்கன்ட்டு ஒரு மாஸ்க குடுக்குறான். இவனும் இது ஒரு ஆர்டிஃபேக்ட், இதை நம்ம லூனட்டிக் புதுசா அப்டைன் பண்ணியிருக்கோம். இதோட பேரு மூன் ஷேடோ. இதோட பேர் சொல்ற மாதிரியே இந்த ஆர்டிஃபேக்ட் என்ன பண்ணுனா உன்ன மாதிரியே ஒரு க்ளோனை இது உருவாக்கும். எனக்கு தெரிஞ்சு இந்த விஷயம் உனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறேன். அகாடமில ஒரு ஸ்பையா நீ இருக்கிறதுக்கு இப்ப நீ சாட்டிஸ்ஃபையா? கண்டிப்பா. ஹீரோவும் இதை வாங்கிட்டு கடைசியா நான் எதிர்பார்த்தது கிடைச்சிருச்சு, இந்த ஆர்டிஃபேக்ட் மூன் ஷேடோ அப்படின்ட்டு ஹீரோவும் அந்த மாஸ்க் எடுத்து அவன் மூஞ்சில போடுறான். போட்ட உடனே சிஸ்டம்ல இருந்தோம் இப்ப நீங்க மூன் ஷேடோ ஆர்டிஃபேக்ட் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு வருது. இப்ப பிளேயரோட க்ளோனை நாங்க உருவாக்க போறோம், அதனால உங்க பேரு, ட்ரேட்ஸ், உங்களோட பேசிக் இன்ஃபர்மேஷன் எல்லாம் கொடுங்க அப்படின்னு வருது. ஹீரோவும் இதெல்லாம் பார்த்துட்டு ஸ்டோரியோட ஸ்டார்டிங்லயே நான் ஏன் வந்து இந்த லூனட்டிக்ல ஜாயின் பண்ணனா அதுக்கு ஒரே காரணம் இந்த மாஸ்க் தான். இது எந்த மாதிரியான ஒரு மாஸ்க்னா என்ன மாதிரியே ஒரு க்ளோனை இது உருவாக்கும். இதை யூஸ் பண்றது மூலமா என்னால ஹீரோவாவும் இருக்க முடியும், வில்லனாவும் இருக்க முடியும். ஹீரோ ஆரம்பத்துல இருந்தே இதுக்கு தான் பிளான் போட்டிருக்கான். இந்த ஆர்டிஃபேக்ட் இருந்தா மட்டும்தான் என்னால அந்த ரெண்டு விஷயத்தையும் ஒரே நேரத்துல பண்ண முடியும். இவனும் அதை கழட்டிட்டு, கேப்டன் லூனா ரொம்பவே நன்றி, நீ ரொம்ப போல்டா தான் இருக்க, ஆனா நான் சொல்றத தெளிவா கேட்டுக்கோ. இந்த லூனட்டிக்ல மொத்தம் 5 ரேங்க் இருக்கு. ஒன்னு கேப்டன், இன்னொன்னு வைஸ் கேப்டன், அதுக்கப்புறம் 1ல இருந்து 3 வரைக்கும் ரேங்க்ஸ் மெம்பர் வரியா பிரிப்பாங்க. நீங்க முத தடவை வந்துக்கிறதுனால உன்னோட ரேங்க் எதுல ஸ்டார்ட் ஆகும்னா 3ல தான். எனக்கு புரிஞ்சுது. அப்படின்னா சரி, உனக்கு முத மிஷன் வர வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு. எனக்கு தெரிஞ்சு நீ என்ன டிசப்பாயிண்ட் பண்ண மாட்டேன்னு நான் நம்புறேன். புரியுதா நாக்ஸ்? இவனும் இந்த பையன் இவன் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஆளா இருக்கான், நீ என்ன சொல்ற? நானும் அதுக்கு ஒத்துக்கிறேன். எனக்கு புரியாத விஷயம் என்னன்னா, அவனால எப்படி அந்த கிரிம்சன் மூன் லைட்டை எண்டூர் பண்ண முடிஞ்சது என்னால புரிஞ்சுக்க முடியுது. நீ ஏன் இந்த விஷயத்த சொல்றேன்னு. ஏன்னா யாரெல்லாம் ஜீனியஸா இல்லையோ அவங்களால இந்த மூன் லைட்ல 5 நிமிஷத்துக்கு மேல நிக்கவே முடியாது. ஆனா இவன் என்னதான் ஒரு ஜீனியஸாவே இருந்தாலும் அந்த ரோப் இல்லாமலே இவன் சண்டை போட்டிருக்கான். அப்படின்னா இவன் ரொம்ப கட்ஸ் இருக்கிற ஒரு ஆள் தான். நானும் நீங்க சொன்னதுக்கு ஒத்துக்கிறேன். அப்படின்னா சரி, இதுக்கப்புறம் அவன் என்ன மூவ் பண்றான்ட்டு வாட்ச் பண்ணிட்டே இரு. இவன் நம்ம ஆர்கனைசேஷனுக்கு எந்த அளவுக்கு ஹெல்ப் பண்றான்னு பாப்போம். அதுவும் இல்லாம நம்மள எந்த அளவுக்கு என்டர்டைன் பண்றான்னு பாப்போம். அப்படியே கட் பண்ணி ஹீரோவும் அந்த போர்ட்டல் மூலியமா பூந்து திருப்பி அந்த பாருக்கே வந்துடுறான். அந்த கிரையானோ, எனக்கு தெரிஞ்சு நீ போன வேலையை முடிச்சிட்ட போல. ஆமா ஏதோ. ஹீரோவும் மனசுக்குள்ளேயே இவன் ஒரு பைத்தியக்காரத்தனமான ஆளு, ஏன் இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கான், இவனோட லைஃபை ஏன் இவ்வளவு ரிஸ்க்ல வச்சு சண்டை போடுறான் அப்படின்னு தான் யோசிச்சிருப்பாங்க. ஆனா நான் அந்த மாதிரி பண்ணல. இந்த பெர்சர்க்கர் ஸ்டேட்டை எப்படி பெர்ஃபெக்ட்டா ரெசிஸ்ட் பண்ணணும்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதுக்கு நம்மளுக்கு என்ன தேவைன்னா 2 ஜீனியஸ் ஸ்டேட் தேவை. இதை சிம்பிளா சொல்ல போனோம்னா என்ன தவிர வேற யாராலையுமே அந்த கிரிம்சன் மூன் லைட்டை யூஸ் பண்ணவே முடியாது. அந்த கிரையானோ, எனக்கு தெரிஞ்சு நீ எதுக்காக உள்ள போனியோ அது உனக்கு கிடைச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். ஹீரோ அதை பார்த்துட்டு, கிரையான் அதுல எதனா உனக்கு பிரச்சனை இருக்கா? இல்ல, எனக்கு கொஞ்சம் அன்ஈசியா ஃபீல் ஆகுது, அவ்வளவுதான். நீ யாரு? என்ன ஒருத்தர் உன்கிட்ட அவங்க பேரை சொன்னாங்கன்னா நீயும் அவங்க கிட்ட உன் பேரை சொல்லணும்னு அந்த மேனஸ் கூட உனக்கு கிடையாதா? சொல்லு, நீ யாரு? நான் நாக்ஸ். எனக்கு தெரிஞ்சு நம்ம பேச வேண்டியதெல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். ஆமா நம்ம அப்புறமா பாப்போம். எனக்கு தெரிஞ்சு இது உனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்க போது அகாடமி ஷெட்யூல மெயின்டைன் பண்றது. ஆனா அது நீயா இருந்தா உனக்கு கஷ்டமா இருக்கிறது ஷெட்யூலா இருக்காது, உன்னோட ஸ்ட்ரென்த்தை ஹைட் பண்றதா தான் இருக்கும். இவன் இப்படி பேசிட்டு இருக்கும் போது ஹீரோவும் அந்த பாரை விட்டு கிளம்புறான். கிளம்பும் போது கிரையானோ, என்னவா இருந்தாலும் சரி ரொம்ப தனித்துவமா மட்டும் நின்றாத. அந்த இடத்துல சீனை கட் பண்ணி ஹீரோவோட மேன்ஷனை தான் காட்டுறாங்க. ஹீரோவும் அவர் ரூம் வெளியே நின்னுட்டு இதை பார்த்தா நான் பிளான் பண்ணது எல்லாமே ரொம்ப ஸ்மூத்தா போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வந்தா, உள்ள நின்னுட்டு பச்சை மண்டியும், யங் மாஸ்டர் நீங்க எப்படி இப்படி பண்ணலாம்? முத நாள் உங்க ஸ்கூல் டே அன்னைக்கே உங்க மெய்டு இல்லாம எப்படி நீங்க சீக்கிரட்டா வெளியே போலாம்? அதை கேட்டு இவனும், ஐயோ போச்சுரா, இவகையில மாட்டிக்கணுமா? ஆனா நான் போறதுக்கு முன்னாடி நல்லா தெளிவா தானே பாத்துட்டு போனேன், இவ தூங்கிட்டு தானே இருந்தா.
ஹீரோ இப்படி யோசிச்சுட்டு இருக்கும் போதே பச்சை மண்டியம், யங் மாஸ்டர் நாக்ஸ், நான் சொல்றதை நீங்க கேக்குறீங்களா? நான் உங்ககிட்ட நிறைய தடவை சொல்லியிருக்கேன். ஆனா நான் அப்படி சொல்லியுமே நீங்க இந்த மாதிரி டேஞ்சரஸான வேலையை தான் பாத்துட்டு இருக்கீங்க. அதுவும் இல்லாம உங்களை பத்தி நிறைய நெகட்டிவ் ரூமர்ஸ் எல்லாம் ஃபேமிலியில ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கு. உங்களுக்கு மறுபடியும் ஒரு சான்ஸ் இருக்கு உங்க பேரை ஃபேமிலியில சரி பண்றதுக்கு. ஹீரோவோ, நடா இவ இப்படியே கத்திட்டு இருக்கா, சரி இந்த விஷயத்தெல்லாம் தள்ளி வை, இன்னைக்கு எப்படி இருந்தது உனக்கு இந்த நாள்? நான் என்ன கேள்விப்பட்டேன்னா மெய்ட்ஸோ சர்வன்ஸோ அவங்களுக்கு கூட லெசன்ஸ் இருக்குன்னு கேள்விப்பட்டேன். அதை கேட்டு இவளும் என்ன சொல்றதுன்னு தெரியாம, இல்ல அந்த அளவுக்கு பெருசா எதுவும் நடக்கல. அதை பார்த்துட்டு ஹீரோவோ, அப்ப கண்டிப்பா ஏதோ ஒரு பெரிய விஷயம் நடந்திருக்கு, இந்த விஷயத்தெல்லாம் மாத்தவே முடியாதுல்ல. என்னதான் மெய்டுக்கோ சர்வன்ஸுக்கோ தனியா லெசன் இருந்தாலும் அதுல மோஸ்டா வர எல்லாருமே ஒரு லோ ரேங்க் நோபல்ஸா தான் இருப்பாங்க. அப்படின்னா கணக்குப்படி பச்சை மண்டை இப்போ ஒரு காமனர், அவ்வளவுதான் எல்லாருமே டார்கெட் பண்ணி சண்டை போடணும்னு நினைப்பாங்க. ஹீரோவோ இதை யோசிச்சுட்டு இருக்கும் போதே இவளும் என்ன சொல்றதுன்னு தெரியாம நின்னுட்டு இருக்கா. ஹீரோவோ, இந்தா இதை கையில வச்சுக்கோ, நீ படிச்சுட்டு இருக்கும் போது எதனா ப்ராப்ளம் உனக்கு வந்ததுன்னா இதை யூஸ் பண்ணு அப்படின்ட்டு ஏதோ ஒரு பவுச்சை கொடுக்குறான். இவளும் அதை கையில வாங்கிக்கினு, இது உனக்கு எப்ப பிரச்சனை வருதோ அப்ப மட்டும் இதை தர, ஏன்னா இது உள்ள இருக்கிற விஷயம் நீ எந்த மாதிரி ஒரு கஷ்டமான சிச்சுவேஷன்ல இருந்தாலும் அது உன்னை கண்டிப்பா காப்பாத்தும். இப்ப என்னால இதை திறக்க முடியாதா? இல்ல, சரி எனக்கு புரிஞ்சுது, நீங்க சொன்ன மாதிரியே கஷ்டமான சிச்சுவேஷன் வந்தா மட்டும் நான் இதை ஓபன் பண்றேன். நல்லது, நீ இதை யூஸ் பண்றதுக்கு எந்த விதத்திலயும் தயங்கவே கூடாது. கஷ்டமான சிச்சுவேஷன் வந்தா கண்டிப்பா இதை ஓபன் பண்ணியே ஆகணும். கண்டிப்பா எங்க மாஸ்டர். இவங்க இப்படி பேசிட்டு இருக்கும் போது சிஸ்டம்ல இருந்தோம் நீங்க எல்டின் அகாடமில ஜாயின் பண்ற மிஷின் சக்சஸ் ஆயிடுச்சு அப்படின்னு வருது. ஹீரோ அதை பாக்குறான். பாத்துட்டு ஃபைனலா இது நடந்துச்சா? ஹீரோ இதை பாத்துட்டு இருக்கும் போதே இன்னொரு விண்டோலயும் உங்களுக்கு புதுசா ஒரு மெயில் வந்திருக்கு, நீங்க அதை திறக்கணும்னு ஆசைப்படுறீங்களா? ஆமா கண்டிப்பா அதை தர அப்படின்ட்டு ஓபன் பண்றான். ஓபன் பண்ணா உள்ள இருந்து ரக்கலாம் பறகுது. ஹீரோவோ எதிரில பாத்துட்டு ஷாக் ஆகுறான். என்னன்னு பார்த்தா ஒரு ஏஞ்சல் மாதிரி ஹீரோ முன்னாடி நின்னுட்டு இருக்கு. ஹீரோவோ, என்னடா ஏஞ்சல் வந்து நிக்குது அப்படின்ட்டு ஷாக்ல நின்னுட்டு இருக்கான். இந்த இடத்துல இந்த சாப்டர் முடிச்சிடறாங்க. நெக்ஸ்ட் சாப்டரோட ஸ்டார்டிங்ல ஹீரோவும் அந்த மெசேஜ் ஓபன் பண்ணி பார்த்திருப்பான்ல, அந்த மெசேஜ்லயும் என்ன நாக்ஸ், பார்த்து ரொம்ப நாள் ஆகுது, நீ இந்த லெட்டரை படிக்கிறனா எனக்கு தெரிஞ்சு நீ இந்த எல்டின் அகாடமில ஜாயின் பண்ற மிஷனை சக்சஸ் பண்ணிட்டான்னு நினைக்கிறேன். எனக்கு தெரியும் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாம நீ இந்த எல்டின் அகாடமில ஜாயின் பண்ணுவேன்னு. அதை நினைக்கும் போது எனக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு. ஹீரோவும் அந்த லெட்டரை பார்த்துட்டு, இந்த லெட்டர்ல இருக்க டோனை பார்த்தா இதை எழுதினவனுக்கு கண்டிப்பா என்னை பத்தி ஏதோ தெரிஞ்சிருக்கு. யாரா இருப்பான் அந்த ஆளு, இவனுக்கு எப்படி என்னை பத்தி தெரியும்? அந்த லெட்டர்லயும், ஆனா இந்த ட்ரையல் இன்னும் முடியல, இது இப்பதான் ஆரம்பிக்குது, எனக்கு தெரியும் நீ டஃப்பான சிச்சுவேஷன் எல்லாம் ஃபேஸ் பண்ணி தான் இந்த டைமுக்கு இங்க வந்திருப்ப. ஆனா ஃபியூச்சர்ல நீ இதை விட கஷ்டமான சிச்சுவேஷன் எல்லாம் ஃபேஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஆனா இந்த விஷயத்த உன்னை தவிர வேற யாராலுமே பண்ண முடியாது. ஹீரோ அந்த சிஸ்டம்லயே பாக்குறான். சிஸ்டம்லயும், ஏன்னா உன் ஒருத்தனால மட்டும்தான் இந்த கதையோட எண்டிங்க பார்க்க முடியும். எனக்கு தெரியும் என்னை பார்க்கும்போது உனக்கு ஒரு ரெஸ்பான்சிபிளே இல்லாத ஆள் மாதிரி தான் தோணும். ஆனா என்னால எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு பெஸ்ட்டை கொடுத்து தான் நான் உனக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கேன். என்னதான் இருந்தாலும் இது அந்த அளவுக்கு இல்லைன்னு எனக்கே தெரியுது. அதனால தான் நான் உனக்கு ஒரு கிஃப்டையும் மெயில் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் பார்த்துட்டு ஹீரோவும், இந்த தடவையும் இந்த மெயில் இருக்கிற விஷயம் எல்லாம் எனக்கு அந்த அளவுக்கு ஒன்னும் ஹெல்ப் பண்ணல. சரி, இப்ப இது வரைக்கும் நடந்தது எல்லாத்தையும் யோசிச்சு பார்ப்போம். நான் என்ன யோசிக்கிறேன்னா, இந்த மெயில பண்ற ஆளு கண்டிப்பா இந்த இன்னர் லூனட்டிக்குள்ளதான் இருக்கணும். ஏன்னா அவன் ரொம்ப ஈஸியாவே இந்த சிஸ்டம் வழியா என்கிட்ட பேசிட்டு இருக்கான். அதுவும் இல்லாம அவன் சென்ட் பண்ற எல்லா விஷயமுமே என்ன ஒரு முடிவை நோக்கி தான் கொண்டு போற மாதிரி எனக்கு தெரியுது. அதனால என்ன ஆனாலும் சரி, நான் இந்த மெயின் ஸ்டோரியில கிளியரா போக்கஸ் பண்ணியே ஆகணும். அப்படின்னா மட்டும்தான் இந்த கேமையும் என்னால கிளியர் பண்ண முடியும். தொலைஞ்சு போன என்னோட மெமரியும் கண்டுபிடிக்க முடியும். இது வரைக்கும் நடந்த பிரச்சனையே போதும். இப்ப இருக்கிற நிலைமையில என்னால இது எதையுமே சால்வ் பண்ண முடியாது. சரி, அந்த ஆள் ஏதோ கிஃப்ட் அமைச்சுக்கிறேன் நானே, அதையாச்சும் பாப்போம். ஹீரோவும் அதை ஓபன் பண்ணா அதுலயும் வியூ கேரக்டர் சிஸ்டம் அப்படின்னு போட்டிருக்கு. அதை பார்த்துட்டு ஹீரோ ஷாக் ஆகிறான். என்னன்னு பார்த்தா ஹீரோ அவங்க அப்பா பேரு, அவங்க அண்ணா பேரு, டாய்லா பேரு எல்லாமே அதுல போட்டிருக்கு. ஹீரோவும் இதை பார்த்துட்டு, வெயிட் பண்ணு, இப்ப நான் யோசிக்கிறது மட்டும் கரெக்டா இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு டாய்லாவோட பேரை தொடுறான். தொட்ட உடனே ஹீரோ முன்னாடி ஊறப்பட்ட சிஸ்டம் ஓபன் ஆகுது. டாய்லாவோட இன்ஃபர்மேஷன், அவங்க அப்பாவோட இன்ஃபர்மேஷன் எல்லாம் போட்டிருக்கு. ஹீரோவும் இதை பார்த்துட்டு, இது ஒரு இன்கிரெடிபிளான எபிலிட்டி. ஒரிஜினலாவே இந்த இன்னர் லூனட்டிக்ல ஒருத்தரோட இன்ஃபர்மேஷனை நான் பார்க்கணும்னா அந்த ஆளை நேர்ல பார்த்தா மட்டும் தான் என்னால பார்க்க முடியும். ஆனா இப்போ நான் யாரை பார்க்கணும்னு நினைச்சாலே போதும், அவங்களோட மொத்த இன்ஃபர்மேஷனையும் எந்த இடத்துல வேணா என்னால பார்க்க முடியும். எனக்கு தெரியும் இந்த மாதிரியான ஒரு கிஃப்டை இந்த கேமால மட்டும் தான் எனக்கு கொடுக்க முடியும். எப்படி இருந்தாலும் இந்த தியோ, இந்த ஆள் என்ன இப்படி இருக்கான் அப்படின்ட்டு ஹீரோ அவங்க அப்பாவோட ஸ்டெமினாவை பார்த்தா 25.2 இருக்கு. அதை பார்த்துட்டு ஹீரோவும் இந்த ஷார்ட் டைம்லயே அவன் 0.2% இன்க்ரீஸ் பண்ணிருக்கானா. அந்த ஆள் கிட்ட ஏற்கனவே ஸ்வாட் எம்பரர்னு ஒரு டைட்டில் இருக்கு. அதுவும் இல்லாம இந்த வயசுலயும் இந்த ஆள் ஸ்ட்ராங் ஆகணும்னு எப்பவுமே ட்ரைனிங் எடுத்துட்டே இருக்கான். ஆமா, இது சரிதான். நான் எப்ப தியோவை பார்த்தனோ அப்பதான் எனக்கு ஒரு விஷயமே புரிஞ்சுது. இந்த உலகம் இது பாக்குறதுக்கு வேணா கேம் மாதிரி இருக்கலாம், ஆனா இது கேம் இல்ல, இதுதான் என்னோட ரியாலிட்டி. இந்த எல்லா விஷயத்தையும் ப்ராசஸ் பண்றதுக்குள்ள எனக்கு தலையே வெடிச்சிரும் போல. எனக்கு தெரிஞ்சு நான் சூஸ் பண்ண கிளாஸ் ஆச்சும் அந்த அளவுக்கு டிஃபிகல்ட்டா இருக்காதுன்னு நினைக்கிறேன் அப்படின்ட்டு ஹீரோவோ அந்த அகாடமில ஏதோ ஒரு கிளாஸ் சூஸ் பண்ணிருக்கான். என்னன்னு பார்த்தா மேஜிக் டெக்னிக்கை தான் சூஸ் பண்ணிருக்கான். இவன் ஒரு ஸ்வாட் ஃபேமிலி, ஆனா இவன் வந்து மேஜிக் டெக்னிக்கை சூஸ் பண்ணிருக்கான். அடுத்த நாள் கட் பண்ணி அந்த மெய்டு எல்லாம் படிக்கிற இடத்த தான் காட்டுறாங்க. உள்ள பார்த்தா பச்சை மண்டிய எல்லா மெய்ட்ஸும் சுத்து போட்டு
கலாச்சிட்டு இருக்காங்க போல. பச்சை மண்டை பின்னாடி இருக்கிறவங்களும் ஹே இது அவ தானே, ஆமா நான் கேள்விப்பட்டேன், இவ அந்த லொவிலா ஃபேமிலியை சேர்ந்த ஒரு ஆள் தானே, இப்ப இவ காமனரா மாறிட்டாலாமே, எனக்கு தெரிஞ்சு இது அவளாதான் இருப்பா, இவளுக்கு சுத்தமா வெக்கமே இல்லைன்னு நினைக்கிறேன், இவ யங் மாஸ்டர் கூட சேர்ந்து இவ்வளவு தூரம் இந்த எல்டன் அகாடமிக்கு வந்திருக்கா, நான் மட்டும் இவளா இருந்தனா அசிங்கத்திலே தூக்கு போட்டு செத்துருப்பேன், கவலைப்படாத இவளா அந்த மாதிரி சாவர ஒரு ஆளே கிடையாது, அவளை பாத்தியா அவ மூஞ்சி எவ்வளவு அழகா இருக்குன்னு, கண்டிப்பா இந்த மாதிரி மூஞ்ச வச்சுட்டு தான் எல்லா ஆம்பளையும் இவளை சுத்தி வர வச்சிட்டு இருக்கா போல, இவளோட யங் மாஸ்டர் அது எதுக்குமே உதவாத ஒரு ஆளு, அந்த மாதிரியான ஒரு ஆளோட மெய்டு எந்த மாதிரி இருப்பா, நான் என்ன கேள்விப்பட்டேன்னா இவளோட யங் மாஸ்டர் ஒரு பொம்பளை சோக்குன்னு கேள்விப்பட்டேன், எனக்கு தெரிஞ்சு அதை யூஸ் பண்ணி தான் இவ மெய்டு ஆயிருப்பா, கண்டிப்பா வேற எப்படி ஆயிருக்க முடியும், ஆமா நீ சொல்றதும் உண்மைதான், ஆமா இவங்களோட ஃபேமிலி அது எந்த லொகேஷன்ல இருக்கு, அதுவும் இல்லாம அது ஒன்னும் ஃபேமஸான ஒரு ஃபேமிலியும் இல்ல, அதை பத்திலாம் நம்ம எதுக்கு கவலை பண்ணணும், இவங்க இப்படி எல்லாம் பச்சை மண்டியை பிடிச்சி கலாச்சுனுங்கிறாங்க, பச்சை மண்டியும் என்ன பண்றது தெரியாம கையை முறுக்கி நின்னுட்டு இருக்கா, அவ்வளவு மனசுக்குள்ளேயே நான் இந்த மாதிரி கவுண்ட்லெஸ்ஸான இன்சல்ட் எல்லாம் என்டூர் பண்ணிருக்கேன், எனக்கு இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது, ஏன்னா ஒரு ஃபாலன் நோபல்ன்றவங்க அவங்களுக்கு ஒரு ஃபியூச்சரே கிடையாது, நான் அந்த லக்ஸுரியஸான விஷயத்தெல்லாம் யோசிச்சு பார்க்கவே முடியாது, எப்படி இருந்தாலும் இந்த மாதிரியான விஷயம் எல்லாம் யங் மாஸ்டருக்கு நடக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன், என்னால அவருக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்ததுன்னு தெரிஞ்சா அது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும், இவ்வளவு இதெல்லாம் யோசிச்சுட்டு பேசிட்டு இருந்த அந்த பொண்ணு முன்னாடி போய் நிக்கிறா, நின்னு என்ன மன்னிச்சிருங்க உங்ககிட்ட நான் கொஞ்சம் பேசணும், இவ பக்கத்துல வந்த உடனே அவளுங்களும் சி அப்படின்ற மாதிரி பின்னாடி போறாங்க, பின்னாடி போயிட்டு அவளும் நெது என்கிட்ட பேசணுமா, நான் யாரோட பொண்ணுன்னு தெரியும்ல, நான் ஒரு கவுண்டோட பொண்ணு, அதுவும் இல்லாம நான் எந்த ஃபேமிலியோட யங் மாஸ்டர் கிட்ட சர்வ் பண்ணிட்டு இருக்கேன்னு உனக்கு தெரியும்ல, அந்த ஃபேமிலியோட பேரு ஃப்ளோராஸ் ஃபேமிலி, என்னோட யங் மாஸ்டரோட பேரு கேனி, ஆனா உன்ன மாதிரி காமனர்லாம் என்ன மாதிரி ஒரு ஆள் கிட்ட வந்து பேசணும்னு டைம் கேக்குறியா, இது கேட்ட பச்சை மண்டியோ நீங்க எல்லாருமே என்னோட யங் மாஸ்டரை பத்தி தப்பான ரூமர்ஸ் எல்லாம் பரப்பிட்டு இருக்கீங்க, அதெல்லாம் நிறுத்துங்க, நிறுத்தலாம் என்ன பண்ண போற, இந்த மாதிரி ரூமர்ஸ் எல்லாம் பரப்புறது நாங்க இல்ல, இதெல்லாம் பெரிய பெரிய ஃபேமிலியும் ஹை சொசைட்டில இருக்க ஆளுங்களும் சொன்னது, உங்க யங் மாஸ்டரோட ஃபேமிலியே இப்படிதான் அப்படின்னு, இந்த விஷயத்துக்காக நான் மன்னிப்பு கேட்கணும்னு நீ வந்திருந்தானா மரியாதையா அப்படியே திரும்ப போயிடு, இதை கேட்டு அவளும் யங் மாஸ்டர் சொன்ன மாதிரியே தான் இந்த இடத்துல எல்லாமே நடக்குது, இந்த இடத்துல யார் ஹையா இருக்காங்களோ அவங்க தான் ரொம்ப பேசுறாங்க, என்னால இதுக்கு மேலேயும் இந்த விஷயத்த பொறுத்துட்டு இருக்க முடியாதுன்ட்டு பாக்கெட்ல கை விட்டு ஹீரோ கொடுத்த அந்த பவுச் எடுக்கிறா, எடுத்து அவளும் ஓபன் பண்றா, ஓபன் பண்ண உடனே உள்ள இருந்து ஹீரோ வரான், அதை பார்த்துட்டு இவ ஷாக் ஆயிடுறா, என்னடா இந்த ஆள் வரான் அப்படின்ட்டு பார்த்தா ஹீரோ தான் மேஜிக்ல ஏதோ ஹாலோகிராம் மாதிரி போட்டு வச்சிருக்கான், குட்டியா நின்னுட்டு இருக்கான் ஹீரோவும், அதை பார்த்துட்டு இவளுங்க ஷாக் ஆயிடுறானுங்க, என்னடா இது அப்படின்ட்டு, இவ்வளவு யங் மாஸ்டர் நாக்ஸ், அந்த ஹாலோகிராமும் நான் தான் நாக்ஸ், இங்க என்ன விஷயம் நடக்குதுன்னு எனக்கு தெரியல, ஆனா எனக்கு அந்த விஷயம் எல்லாம் பிரச்சனையே கிடையாது, பச்சை மண்டை இதை திறந்து ஓபன் பண்ணிருக்கானா அப்ப கண்டிப்பா அவ ஏதோ சீரியஸான ஒரு சிச்சுவேஷன்ல இருக்கான்னு எனக்கு தெரியுது, அந்த இடத்துல ஒருத்தர் இருக்கீங்களோ நிறைய பேர் இருக்கீங்களோ, ஹீரோ இப்படி பேசிட்டு இருக்கிறத அந்த மெய்டு எல்லாம் ஷாக்ல பாத்துட்டு இருக்காங்க, அதுல ஒரு மெய்டும் இவன் தானே அந்த ஃபேமிலியோட லாஸ்ட் பையன், இவன் இப்படி கேட்கும் போதே ஹீரோவும் நீங்க அவகிட்ட என்ன பிரச்சனை பண்ணீங்கன்னு தெரியாது, அங்க எத்தனை பேர் இருந்தாலும் சரி நான் உங்க எல்லாரையுமே சாவடிக்க போறேன், இன்னும் கொஞ்ச நேரத்துல நீங்க எல்லாருமே சாவ போறீங்க, நீங்க செத்ததுக்கு அப்புறம் உங்க தலையை துண்டு துண்டா வெட்டி நான் உங்க ஃபேமிலிக்கே திரும்ப அனுப்ப போறேன், ஹீரோ இதெல்லாம் அப்படியே கொடூரமா சொல்லிட்டு அங்க இருந்து மறைஞ்சு போயிடுறான், பச்சை மண்டிக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல, அவளும் பேன் நின்னுட்டு இருக்கா, இவ்வளவு மனசுக்குள்ளே யங் மாஸ்டர் நாக்ஸ் நீங்க ஏன் இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணி வச்சிருக்கீங்க, நீங்க சொன்ன மாதிரி பிரச்சனையை முடிச்சிட்டீங்க, ஆனா இது இவ இப்படி நின்னுட்டு இருக்கும் போதே எதிரில பேசிட்டு இருந்த மேய்டும் அவளுக்கு இதெல்லாம் கேட்டு கதி கலங்கி போயிடுது, அவளும் முட்டியே போட்டுறா, முட்டி போட்டு அவளும் உங்க பேர் என்ன சொன்னீங்க, என் பேரு டிஜிட்ரி, நிக்கலா பேசிட்டு இருந்த அந்த மேய்டும் அவனோட அந்த பார்வை இது ரொம்பவே தப்பா இருக்கு, அவனோட ஃபேமிலி மட்டும் நினைச்சா இந்த உலகத்துல என்னோட ஃபேமிலி இல்லாமலே ஆக்கிடுவானுங்க அப்படின்ட்டு இவ்வளவு கதி கலங்கி போயிருக்கா, இதெல்லாம் யோசிச்சுட்டு அவளும் பச்சை மண்டை என்ன தயவு செஞ்சு மன்னிச்சிரு, உங்ககிட்ட நான் ரொம்ப நெக்கலா நடந்துகிட்டேன், இந்த விஷயம் கண்டிப்பா திரும்ப நடக்கவே நடக்காது, இந்த ஒரே ஒரு தடவை என்ன மன்னிச்சிரு அப்படின்ட்டு தலைய தரையில போட்டு முட்டிட்டு இருக்கா, அவளும் சுத்தி இருக்கிற எல்லாருமே ஷாக்ல பாத்துட்டு இருக்கானுங்க, என்னடா இவ்வளவு நெக்கலா பேசிட்டு இருந்தா இப்ப என்ன தரைய கீழே போட்டு அடிச்சுனுங்கிறா அப்படின்ட்டு, இதை பார்த்துட்டு பச்சை மண்டியும் யங் மாஸ்டர் சொன்ன மாதிரியே அந்த பிரச்சனையை ரொம்ப ஈஸியாவே முடிச்சு வச்சுட்டாரு, ஆனா இதுக்கப்புறம் தான் இவரை பத்தி இன்னும் பேடான ரூமர்ஸ் நிறைய பரவ போகுது, ஆனா இவர் என்ன நினைச்சு இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணாரு, பச்சை மண்டியும் இதெல்லாம் யோசிச்சுட்டு அவளும் அந்த இடத்துல இருந்து கிளம்பிடுறா, சுத்தி இருக்கிற மேட்ஸ் எல்லாம் அப்படியே பயத்துல பாத்துட்டு இருக்காளுங்க, இவளும் அண்ணா வர்றார் வழிவிடு அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல இருந்து கிளம்பி போயிடுறா, இவ இப்படி போகும்போதே இந்த இடத்துல இந்த சாப்டர் முடிச்சிடறாங்க. கைஸ் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. ஓகே கைஸ் நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.